அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 288. இன்னும் 12 வகுப்பு போனா 300 எட்டுவோம். 300 என்பது ஏறக்குறைய 6 ஆண்டுகள். ஒரு வருஷத்துக்கு 52 பெருக்கினா 312 வரும். 300 is closer to 6 years of கம்பராமாயண வகுப்பு. இப்பொழுது 288 இருக்கிறோம். இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜனவரி, தேதி 15. நல்ல நாள், இனிய நாள், பொங்கல் திருவிழா நாள். அனைவருக்கும் இந்து அறக்கட்டளை வாரிய சார்பிலும் அடியனுடைய சொந்த சார்பிலும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். இன்று வகுப்பில் ஒரு புதிய படலம், பாலகாண்டத்தில் இருக்கிறோம். பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம் பார்த்தோம், அதன் பிறகு நாட்டுப்படலம் பார்த்தோம். இன்று நகரப்படலம் பார்க்க போகிறோம். நகரம் என்று இங்கே சொல்லப்படுவது அயோத்தி மாநகரம், ராமன் பிறந்த நகரம். இன்சிடென்ட்லி மார்ச் மாதம் நான் அயோத்தி போவதாக இருக்கிறேன். ஒரு 3 நாள் அங்க. பாலகாண்டம் நகரப்படலம். வழக்கம் போல அந்த நகரத்தின் சிறப்புகள், வர்ணனைகள் இவை மாத்திரமே இந்த படலத்திலும் உண்டு. எந்த ஒரு கதாபாத்திரமும் உள்ளே வருவதில்லை. எந்த ஒரு கதாபாத்திரமும் பேசுவதோ ஏதாவது ஒரு செய்கை நிகழ்த்துவதோ இல்லை. முழுக்க முழுக்க கவிக்கூற்றாகவே பாடல்கள் அனைத்து பாடல்களுமே வருகின்றன. அயோத்தியை பற்றிய வர்ணனை, அந்த நகரத்தின் சிறப்பு, அந்த நகரத்தினுடைய மதில் எவ்வாறு இருந்தது, அகழி எவ்வாறு இருந்தது என்பது போன்ற பல சிறப்புகள் இந்த படலத்தில் சொல்லப்படுகின்றன. இந்த படலத்தின் முதல் பாடலை பார்த்து விடலாம். முதல் பாடலை போடலாம். கார்த்திக். செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பியில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். அயோத்தி மாநகரத்தின் சிறப்பு சொல்லப்படுகிறது. சுற்றி வளைத்து மூக்கை தொடுவது போல ஏதோ ஒரு விஷயம் கம்பன் சொல்கிறார். சில வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும். ஏறுவான் என்பது ஒரு வார்த்தை, இழிதற்கு என்பது ஒரு வார்த்தை. இழிதல் என்பது இழிவு, அந்த பொருளில் வந்த வார்த்தை அல்ல. இழிதல் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது. ஏறுவது, ஏறுவான், 3வது அடியில் ஏறுவான், கடைசி வரியில் இறங்குவான், இழிதற்கு. அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். அருத்தி என்ற சொல்லுக்கு ஆசை, விருப்பம், வேட்கை என்பது பொருள். அயோத்தி மாநகரம் நிறைய விருப்பத்தை உண்டாக்குகிறது. அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். இதன் பொருள், அயோத்தி மாநகரம் ஏராளமான ஆசையை கிளப்பி விடுகிறது, ஏராளமான வேட்கையை உண்டாக்கி விடுகிறது அயோத்தி மாநகரம். எதற்கான வேட்கை? அதுதான் கம்பன் சொல்லவனும் ஒரு முக்கியமான விஷயம். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம், பிறவி வேண்டாம் என்பதாக.
பிறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்கின்றார். பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம் என்பதுதான் நாம் அனைவரும் நம்முடைய பல நூல்களும் சொல்லும் ஒரு செய்தி. பிறப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்ற சிறப்பை உடையது அயோத்தி மாநகரம். ஒரு மிகச்சிறந்த பாட்டு ஒன்று தேவாரத்தில் உள்ள பாட்டு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் என்ற பாடல். மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று பிறவி வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் வேண்டுவதாக ஒரு பாடல். நடராஜ தரிசனம் கிடைக்குமாயின் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாரமும் காணப்பெற்றால் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்றால் மனித்த பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தை இன்று பிறவி இருக்கட்டும், இவைகளெல்லாம் கிடக்குமாயின் எனக்கு பிறவி வேண்டும். குனித்த புருவத்தை பார்ப்பதற்கு, கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிரிப்பு பார்ப்பதற்கு, பனித்த சடை பார்ப்பதற்கு, பவளம்போல் மேனியில் பால் வண்ணம் பார்ப்பதற்கு, இனித்த முடைய எடுத்த பொற்பாரமும் காண்பதற்கு இவையெல்லாம் நிகழும் என்றால் தாராளமாக எனக்கு பிறவி வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் கேட்கிறார். அதுபோல பிறவி வேண்டும் என்ற விருப்பத்தை அயோத்தி மாநகரம் உண்டாக்குகிறது. இதை யார் மாட்டு இந்த விருப்பத்தை அயோத்தி மாநகரம் ஏற்படுத்துகிறது என்றால், மூன்றாவது அடியின் முதல் 2 வார்த்தைகள், எவ்வுலகத்தோர் யாவரும், யாராயிருந்தாலும் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், வரம்பில் தவம் செய்தவர்கள். 2வது அடியின் கடைசி வார்த்தை கொண்டு கூட்டி பொருள் சொன்னாதான் புரியும். வரம்பில் தவம் செய்து எவ்வுலகத்தோர் யாவரும், ஏராளமான தவங்கள் செய்து அந்த தவத்தின் பயனாக என்ன விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கலோகம் போக வேண்டும். வரம்பில் தவம் செய்து எவ்வுலகத்தோர் யாவரும் ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகம். ஏறுவான் சென்று அடைவதற்கு, மேலே போய் சொர்க்கலோகம் போக வேண்டும் என்பதற்காக வரம்பில் தவம் செய்து எவ்வுலகத்தோர் யாவரும் சொர்க்கலோகம் ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர், அந்த சொர்க்கலோகத்தில் ஏற்கனவே இருப்பவர்கள், இந்த பூமியில் இருக்கிறவங்கள்லாம் வரம்பில் தவம் செய்து ஏறுவான், அங்க மேல் உலகத்திற்கு ஏறுவது, இங்கிருந்து விண்ணுலகம் சென்று சேர்வது என்று மண்ணுலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வரம்பில் தவம் செய்து ஏற ஆசைப்படுகின்ற அந்த உலகத்தோர் அயோத்தியில் வந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களாம். இது கம்பனுடைய பார்வை. மீண்டும் அந்த வரிகளை பார்ப்போம். 2வது வரியின் கடைசி வார்த்தையிலிருந்து சொல்றேன். வரம்பில் தவம் செய்து எவ்வுலகத்தோர் யாவரும் ஏறுவான், ஏறுவான் ஏறுவதற்காக, சென்று சேர்வதற்காக, சென்று அடைவதற்காக. எங்கே சென்று அடைய வேண்டும்? ஆதரிக்கின்ற அவ்வுலகம். அது சொர்க்கம் என்று வைத்துக் கொள்ளலாம், வைகுண்டம் என்று வைத்துக் கொள்ளலாம், துறக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த உலகத்தோர் இழிதற்கு அருத்தி புரிகின்றது. இழிதல் என்றால் மேலிருந்து கீழே வருதல். அவர்கள் பிறக்க விரும்புகிறார்கள். அயோத்தியில் பிறப்பு உண்டு என்பது நிச்சயமானால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்பதாக கம்பனுடைய பார்வை அமைகிறது. எனக்கு பிறப்பு வேண்டாம், ஆனால் என்னுடைய அடுத்த பிறவி அயோத்தியில் என்றால், அயோத்தியில் நான் ஜனிப்பேன் என்றால் அந்த பிறவி எனக்கு வேண்டும் என்று யாரு சொல்றா? மண்ணுலகத்தில் இருக்கிறவங்க இல்ல, விண்ணுலகத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு அயோத்தியில் பிறவி வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவு புகழுடைய ஒரு நகரம் அயோத்தி. வரம்பில் தவம் செய்து எவ்வுலகத்தோர் யாவரும் ஏறுவதற்கு விரும்புகின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு, இழிதல் என்றால்
நிறைய வாட்டி சொல்லிட்டு மேலிருந்து கீழே வருதல், அவர்கள் பிறவி எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அப்பேற்பட்ட ஒரு ஊர் எது? அயோத்தி மாநகரம் என்பது கடைசி 2 வரிகளில் சொல்லப்பட்ட விஷயம். இந்த ஊர் எப்பேற்பட்டது? எல்லோராலும் புகழப்பட்டது. எல்லோராலும் என்பவர் யார்? மிகுந்த கல்வி கற்ற, கவிதை இயற்றக்கூடிய ஆற்றலுடைய பல சான்றோர். எப்பேற்பட்ட கவிதையை இயற்றக்கூடியவர்கள்? செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருளின் கூறிய தீம் சொல். இவர்களுடைய கவியில், இவர்கள் இயற்றக்கூடிய கவிகள், இவர்கள் பாடக்கூடிய பாடல்களில் ஒவ்வொரு சொல்லும் தீம் சொல்லாக இருக்கும். தேனை போன்று தித்திக்கக்கூடிய சொல், பொருள் சேர்ந்த சொல், நல் பொருள் சீரிய கூறிய தீம் சொல். அதில் செவ்விய சிறந்த, செம்மைப்பட்ட, மதுரம் என்பது இனிப்பு, செவ்விய மதுரம் சேர்ந்த, இது மட்டும், இது வந்து அந்த இனிப்பு சுவை. நல் பொருள், அது ரொம்ப முக்கியம். இந்த பாட்டோட கண்டென்ட், பாடுபொருள் என்று சொல்கிறோமே, நல்ல இனிப்பான, கூறிய, சீரிய, எத்தனை அடைமொழி போடுகிறான் பாருங்கள் அந்த சொல்லுக்கு கம்பன். அந்த சொல்களை எல்லாம் வவ்விய, வவ்விய என்றால் தமது என்று ஆக்கி கொண்ட, அவற்றையெல்லாம் உரிமையாக்கி கொண்ட, அவற்றையெல்லாம் தம்முடையதாக்கி கொண்ட, செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம் சொல், அவற்றையெல்லாம் வவ்விய தமது உடைமையாக கொண்ட கவிஞர் அனைவரும். இவர்கள் யார் என்றால், 2-3 வகுப்புக்கு முன்னால நம்ம பார்த்தோம். தனியன் பார்த்தோம், கம்பனை புகழ்ந்து பாடியவர்கள் பார்த்தோம், கம்பனை புகழ்ந்து நாமக்கல் என்ன சொன்னார் என்று பார்த்தோம், கம்பனை புகழ்ந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்ன சொன்னார் பார்த்தோம், கம்பனை புகழ்ந்து கண்ணதாசன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசனாலும் ஒவ்விய கவிஞர் அனைவராலும் புகழப்பட்டது. இவர்கள் தவிர தனியாக ஒரு ஆளால் புகழப்பட்டது. அவர் வடநூல் முனிவர். வடநூல் முனிவர் என்பவர் வான்மீகி. செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் ஒவ்விய கவிஞரான ஏராளமான பேர். அப்பேற்பட்ட கவிஞரான வடநூல் முனிவர் புகழ்ந்த ஊர், வடநூல் முனிவரும் புகழ்ந்தது அந்த ஊர். எப்பேற்பட்ட ஊர்? விண்ணவர்களும் எங்களுக்கு பிறவி வேண்டும், அந்த பிறவி அயோத்தியில் வாய்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய, எப்பேற்பட்ட விண்ணவர்கள்? மன்னவர்கள் எல்லோரும் எந்த உலகத்தை சென்று சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விண்ணவர்களும் மனித பிறவியும் வேண்டுவதே அயோத்தியில் என்று ஆசைப்படக்கூடிய சிறப்புடைய ஒரு நகரம் என்று அயோத்தியின் சிறப்பை கம்பன் தன்னுடைய முதல் பாடலில் சொல்கிறான். இதுல வடநூல் முனிவர் என்று குறிப்பாக அவன் சொல்லியிருக்கிறான். அதற்கு காரணம், இவன் வால்மீகியை மிக 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 மதிப்பவன். பாயிரத்தில் சொன்ன ஒரு பாடல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று சொல்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த பாடலில் வான்மீகிக்கு கம்பன் கொடுக்கும் அடைமொழி தெய்வ மாக்கவி. முதல்ல தெய்வ கவி, அப்புறம் மாக்கவி, தெய்வத்தன்மை பொருந்திய, தெய்வத்திற்கு சமமான பெரியவர். மாகவி பெரியவர், தெய்வக்கவி மாக்கவி. வையம் என்னை இகழவும் மாசி எனக்கு எய்தவும் இது எயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி தெரிவிக்கவே. ஒரு சொன்னான், ஆசை பற்றி அறையலுற்றேன் காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று. அந்த ராமன் கதையை இவர் சொன்னதால் இந்த கவியினுடைய மாட்சிமை தெரிவிப்பதற்காக நான் இந்த காவியத்தை இயற்றுகிறேன். இதனால் அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு அழகாக சொல்லிட்டு போயிட்டார்.
நான் ஒன்றும் தெரியாத மூடன் மூங்கையான் பேசலுற்றான் என்பவான் கம்பன் தன்னை பற்றி. நான் எழுதுவதால் அப்பேற்பட்ட பெரிய காவியத்தை, அவர் செய்த மிகப்பெரிய காவியத்தை கேவலம் நானும் எழுதினேன் என்றால் எனக்கு என்ன நிகழும் என்றால், வையம் என்னை இகழவும் மாசு வந்து எனக்கு எய்தவும் பொய்யில் கேள்வி புலவோர் புகழ் தெய்வமாக்கவே மாட்சி தெரிவிக்கவே என்று வடநூல் முனிவரும் என்பது அந்த தெய்வமாக்கவியை சுட்டும். பாடலை ஒரு முறை பார்த்து விடலாம். செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருளின் சீரிய கூறிய தீம்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்புயில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிதற்கு அறுத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம் என்று தனக்கு முன்னால் ஏராளமான கவிஞர்கள் பாடிச் சென்ற எப்பேற்பட்ட கவிஞர்கள், தீம்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்த ஊர் இந்த ஊர் என்று தனக்கு முன்னால் இந்த ஊரை பற்றி பெருமையாக பேசியவர்களை கம்பன் சுட்டுகிறான். இந்த பாடல் எடுத்துடலாம். கம்பனுக்கு முன்னால் இந்த ஊரின் சிறப்புகள் சொன்னவர்கள் யார் என்று பார்த்தால், கம்பனுக்கு முன்னால் காலத்தால் முற்பட்டவர்கள் ஆழ்வார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பலரும் அயோத்தியை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். மொத்தம் 13 இடங்களில் அயோத்தி மாநகரம் குறிப்பிடப்படுகிறது என்று நான் படித்தேன். பெரியாழ்வார் 32, 34, 316, 321, 325, 399 பாடல் எண்ணிக்கை 4000 எண்ணிக்கை என்று நினைக்கிறேன். குலசேகர ஆழ்வார் 724, 725, 741, 748 என்று குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்கள். தொண்டரடி பொடியாருடைய 920 என்ற பாசுரம், திருமங்கை ஆழ்வார் பாசுரம் 1875 எண்ணம், நம்மாழ்வார் 2788 என்று இவர்களெல்லாம் அயோத்தியை சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். கம்பனுக்கு காலத்தால் முற்பட்டவர்கள் என்று வவ்விய கவிஞர் அனைவரும், அவர்களுக்குள் இவர்கள் எல்லோரும் அடக்கம். வடநூல் முனிவர், அது வால்மீகி சொன்னது. இதில் பெரும்பாலும் ஆழ்வார்கள் அயோத்தியை பற்றி சுட்டும் பொழுது அயோத்தியின் சிறப்பை அவ்வளவாக சொல்லாமல், இது ராமன் பிறந்த இடம், ராமனுடைய அயோத்தி, அயோத்தி ராமன், அயோத்தி ராமன் என்று ராமனையே பெரும்பாலும் புகழ்ந்து சுட்டுவதாக அநேகமாக அனைத்து பாடல்களும் அவ்வாறு தான் அமைந்திருக்கின்றன. ஸ்கிரீன்ல காமிக்க முடியல, இதுக்கே ஸ்கிரிப்ட்ல இல்லாத பாடல் நிறைய போடுறீங்களேன்னு குமார் கோவிச்சுக்கிறார். இதெல்லாம் 6 மணி 6:15 மணிக்கு ஆட் பண்ணது. பெரியாழ்வார் சொல்கிறார், காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீளரசி ஈந்த ஆரா அமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற என்று அயோத்தியை பற்றி சொல்லும் பொழுது அயோத்திய வேந்தனை என்ற அளவிலேயே அயோத்தி அங்கே இடம்பெறுகிறது. இது பெரியாழ்வாருடைய ஒரு பாசுரம். நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம், கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில், அவ்வளவுதான் ரெஃபரன்ஸ் அயோத்தியை பற்றி. நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுளே என்று அயோத்தி. அயோத்தியை பற்றி இவ்வாறு போற போக்கில் பல ஆழ்வார்களும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். 2 ஆழ்வார்கள் குறிப்பாக அயோத்தியின் பெருமையை பற்றி, அயோத்தியின் தன்மை பற்றி, அயோத்தியின் அட்லீஸ்ட் 1-2 சிறப்புகளை சொல்லி பாசுரம் எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த 2 பாசுரத்தையும் டீட்டெயில்டாக இப்பொழுது ஸ்கிரீனில் பார்க்கலாம். கார்த்தி, அடுத்த பாட்டு குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி பாசுரம். அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகு அணிநகர். அயோத்திக்கு உண்டான சிறப்பு, அங்கன் நெடுமதில் புடைசூழ் அணிநகர். அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளங்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக் கொண்ட வீரந்தன்னை
செங்கண் நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிரக் காணுகேனே காணு நாளே என்பது குலசேகர ஆழ்வாருடைய பாதம். அயோத்தியை பற்றி சொல்லப்பட்ட விஷயம், அங்கண் நெடுமதில் புடைசூழ் என்னும் அயோத்தி என்னும் அணிநகர், அழகான நகர். உலகனைத்தும் விளங்கும் ஜோதி செங்கதிரோனது சூரியனை பற்றி. அடுத்த பாடல் தொண்டரடிப்பொடியாருடைய பாடல். இதுவும் அயோத்தியின் சிறப்புகளை ஓரளவு சொல்கிறது. மேட்டிள மேதிகள் தலை விடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பறந்தன வயலுள். இவ்வளவும் அயோத்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு. இருந்தின சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள்வாயே என்பது தொண்டரடிப்பொடியாருடைய பாடல். அயோத்தியை பற்றி ஒரு சில விவரங்கள் சொல்லப்படுகின்றன. மேட்டிள மேதிகள், மேதிகள் என்றால் எருமை, மேட்டிள மேதிகள் தலைவிடும் மாயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பறந்தன வயல் என்று அயோத்தியின் செல்வச் செழிப்பு, வயல் சூழ்ந்த நிலம், மருத நிலம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது அயோத்தியை பற்றிய நகரப்படலத்தின் முதல் பாடல். இது ஒரு பாடல் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த பாடல் அயோத்தி நகரத்தை பற்றி கம்பனுடைய வர்ணனை. நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நெடுநிறை மங்கள நாணோ இலகு பூன் முலை மேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகட்கு இனிய மலர்களோ மாயோன் மார்பில் மணிகள் வைத்த பொற்பெட்டியோ வானோர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரை உளோ யாது என உரைப்பாம். எத்தனை சொல்லியிருக்கான் பாருங்க கம்பன். ஒரு 10-15 ஐட்டம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கடைசியில் சொல்றான், எத்தனை சொன்னாலும் பத்த மாட்டேங்கிறியா இந்த அயோத்திக்கு, யாது என உரைப்பாம். அயோத்தியினுடைய தன்மை, அயோத்தியினுடைய அழகு, அயோத்தியினுடைய பெருமை, அயோத்தியினுடைய சிறப்பு, இவற்றையெல்லாம் என்ன சொன்னாலும் பத்தாது என்று ஏராளமாக சொல்லிவிட்டு கடைசியில் கையை விரித்து விடுகிறான் கம்பன். யாது என உரைப்பாம். என்னன்னு சொல்ல முடியும் என்னால? அவனுடைய கடைசி வார்த்தை அதுதான், யாது என உரைப்பாம். இதை பத்தி என்னால சொல்ல முடியாதியா, இட்ஸ் பியாண்ட் மீ. யாது என உரைப்பாம் என்று இவ்வளவு சொன்னவன் தான் சொல்றான். அதை பார்த்துக்கணும் நீங்க. நிலமகள் முகமோ பூமியினுடைய முகமா, இல்லது அவள் அணிந்திருக்கக்கூடிய திலகமா? முகம்னு சொன்னா முகத்துக்கு எது அழகு தருவது? அவளுடைய நெற்றி திலகம். நீங்க நினைச்சு பாருங்க. நான் நினைச்சு பார்த்தேன், அதனாலதான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். திலகம் இல்லாத நெற்றி என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. நான் நிறைய வாட்டி எங்க வீட்டில் பார்த்துருக்கேன். தவசம் பண்ணும்போது அந்த ஒன்றா பொட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ திலகம் இல்லாத முகம் கற்பனை செய்ய முடியாது, என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. ஆக நிலமகள் முகமோ, அதில் இடக்கூடிய திலகமோ, அல்லது முகத்துக்கு அழகு செய்வது திலகமா அல்லது கண்களா? நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ, 3 ஐட்டங்கள் சொன்னான். அப்புறம் பெண்களுக்கு நிலமகள் என்று சொன்னதால் பெண்ணை பற்றிய வர்ணனை. ஐயா, இதெல்லாம் அழகு இல்லையா? அவங்களுக்கு அழகு, அவங்களுக்கு சிறப்பு, அவங்களுக்கு ஒரு உயரிய தன்மை கொடுப்பது எது? மங்கள நாணோ. அவர்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய மங்களசூத்திரம், தாலி கொடி. நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நெடுநிறை மங்கள நாளோ. நிறை நெடு மங்கள நாளோ, நிறைந்தது, அந்த நிறைவும் நெடுநாள் இருக்கக்கூடியது. நிறை நெடு மங்கள நாளோ. ஆரமோ, ஆரம் என்பது மார்பில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு நகை. அது இலங்குகிறது, மார்பின் மேல் தங்குவதால் இலகு பூண் முலை மேல் ஆரமோ, மார்பில் மீது அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆரமா. உயிரின் இருக்கையோ, அயோத்தி தான் இந்த உயிர்களுக்கெல்லாம் இருக்க இருப்பிடம். திருமகட்கு இனிய மலர்களோ, தாமரையா.
திருமகள் மகாலட்சுமி. திருமகற்கு இனிய மலர்களோ, மாயோன் மார்பில் மணிகள் வைத்த பொற்பெட்டியோ. திருமால் மார்பில் அணிந்து கொண்டிருக்கிறான் கௌஸ்துபம் என்ற மணி, அது தவிர ஏராளமான ஆபரணங்கள், அவற்றையெல்லாம் வைத்து பூட்டி வைக்கக்கூடிய பெட்டியா இந்த அயோத்தி என்பது? மாயோன் மார்பில் மணிகள் வைத்த பொற்பெட்டியோ, பொன்னாலான பெட்டியோ. வானோர் உலகின் மேல் உலகோ. வானோர் உலகம் என்பது சொர்க்கலோகம், அதற்கு மேல் இருக்கக்கூடிய உலகங்கள், சத்தியலோகம், சிவலோகம், வைகுண்டம் என்று அந்த உலகமாகிது அயோத்தி என்று இவற்றை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இறுதியாக ஒரு கேள்வி கேட்கிறான். ஊழியின் இறுதி உரை உளோ. ஊழியின் இறுதி, பிரளய காலம், எல்லா உயிர்களும் அழிந்து போகின்றன, அல்லது எல்லா உயிர்களையும் தன்னுடைய வயிற்றில் திருமால் அடக்கிக் கொள்கிறான். ஊழியின் இறுதி உரை, அந்த எல்லா உயிர்களும் இருக்கக்கூடிய திருமாலுடைய வயிறா இந்த அயோத்தி என்று யாது என உரைப்பாம். இவ்வளவு சொன்னவன் இதை போய் என்னன்னு நான் சொல்லுவேன்யா என்று, இதற்கு மேலும் சொல்ல எவ்வளவோ இருக்கிறது, என்னால் இயலவில்லை என்று கம்பன் தன்னுடைய இன்னபிலிட்டி, தன்னுடைய இயலாமையை பறைசாற்றும் கட்டம் இது. ஐயா என்னால முடியாது, அம்பேல் தான் ஜூட் என்று ஆட்டத்தை விட்டு வெளியேற போகிறேன் என்று கம்பன் சொல்வது போல இவ்வளவும் சொல்லிவிட்டு யாது என உரைப்பாம் என்று, இந்த அயோத்தியின் சிறப்பை என்னால் எவ்வாறு சொல்ல முடியும் என்று கம்பன் கைவிரித்த கட்டங்கள் என்று ஒரு நல்ல கட்டுரை எழுதலாம், ஏன் புஸ்தகமே கூட எழுதலாம். அந்த அளவுக்கு கம்பராமாயணத்தில் விவரம் இருக்கிறது. கம்பன் கைவிரித்த கட்டத்தில் ஒரு கட்டம் இது, யாது என உரைப்பாம், என்னால முடியலையேப்பா என்று கம்பன் கைவிரித்த கட்டம். கம்பன் கைவிரித்த என்னால் முடியவில்லை என்று கைவிரித்த ஒரு மிக பிரபலமான ஒரு கட்டம் இருக்கிறது, எடுத்துடலாம். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கட்டம், என்னால் முடியவில்லை, என்னால் இயலவில்லை என்று. இதே போல நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகற்கு இனிய மலரோ என்று ஏராளமான பொருள்களை எல்லாம் சொல்லிவிட்டு இவையெல்லாம் இதுவும் இல்லை, இதற்கும் மேற்பட்டது என்று சொல்லி முடிப்பது போல கம்பன் ராமனுடைய அழகை சொல்ல வந்தவன் இதுவா அதுவா அதுவா என்று கைவிரித்து கடைசியில் ஐயோ என்னால முடியலையே என்று கதறும் கட்டம். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. பாடலை போடலாம் கார்த்திக். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையால் நொடும் இடையால் நொடும் போனான் மையோ. இல்ல இல்ல. மரகதமோ இல்ல இல்ல. மறிகடலோ அதுவும் இல்லை. மழைமுகிலோ ஐயோ ஐயோ ஐயோ. இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று கம்பன் தன்னுடைய இயலாமையை சொல்லி கதறும் மற்றொரு கட்டம் இந்த பாடல். இந்த அழகை வர்ணிக்கும் பொழுது இயலாமை வருகிறது. இதுன்னு சொல்லவா, அதுன்னு சொல்லவா, இல்லையே இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இதைவிட சிறப்பு இதைவிட சிறப்பு இதைவிட சிறப்பு என்று ஒவ்வொன்றாக சொல்லி கடைசியில் கைவிரிக்கும் நிலைமையை பல கவிஞர்களும் அடைகிறார்கள். நல்ல கவிஞர்கள் எல்லோரும் அந்த நிலைமை அடைகிறார்கள். கம்பன் அயோத்தியை பற்றி சொல்லும் பொழுது யாது என உரைப்பாம் என கை விரிக்கின்றான். தன்னுடைய இயலாமையை சொல்லி மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் என்று ராமனை புகழ்ந்து ராமனுடைய அழகை பற்றி கம்பன் சொல்லி என்னால் முடியலை என்று கைவிரிக்கிறான். இதே போல கவிஞர்கள் கைவிரித்த இரண்டு கட்டங்களை அடுத்தபடியாக பார்க்க போகிறோம். பாடல்களின் சுவை கருதி இதை சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லை, வகுப்பில் வந்திருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ ஆட் வேணும். கம்பன் தவிர இலக்கிய சுவையும் சற்று ஊட்டலாமே என்று. அடுத்ததாக நான் சொல்ல போடும்போது இதே மாதிரி ஒரு பாடல் எடுத்துடலாம். இவர் கார்த்திக். அடுத்த பாடல் ஒரு கவிஞர் கைவிரிக்கிறார், அழகை சொல்ல வருகிறார். என்ன சொல்வேன் கார்த்திக், இந்த பாடல் எடுத்துடலாம் ப்ளீஸ்.
என்ன சொல்வேன் என்று தடுமாறுகிறார். இவர் விவரிக்கும் அழகு பறவை நாச்சியாருடைய அழகு. கவிஞர் சேக்கிழார், பாடும் பாத்திரம் சுந்தரமூர்த்தி நாயனார். பறவையாரை பார்க்கிறார். இவருடைய அழகை நான் எவ்வாறு வர்ணிப்பேன் என்று சுந்தரர் தடுமாறுவதாக சொல்லி கடைசியாக இந்த அழகு இதாத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முத்தாப்பை வைக்கிறார் சேக்கிழார். பாடலை பார்க்கலாம். தன்னுடைய காதலி பறவை நாச்சியாரை பார்த்தவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோன்றும் எண்ணம், கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ. கற்பகம், நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பகம், கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ. இது எதுவுமே இல்லையா? ஏன்னா இது அற்புதம். அற்புதமோ அங்கேயும் அவரால் நிறுத்த முடியல. ஐயா, இதுக்கெல்லாம் மேற்பட்டது இது. ஏனென்றால் இந்த காட்சி சிவனருள் என்று காதலியை வர்ணிக்கும் பொழுது கடவுளை பற்றி சொல்லி தீர்மானிக்கின்றார் சேக்கிழார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ. அற்புதமோ சிவனருளோ. அறியேன், எகைன் அறியேன், என்னால முடியாது. ஐ டோன்ட் நோ, ப்ளீடிங் இன்னபிலிட்டி. இது இன்னது என்று என்னால் டிஃபைன் பண்ண முடியாது. அறியேன் என்று அதிசயித்தார். அதிசயித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்னுடைய பார்வையில் அதிசயிப்பவர் சேக்கிழார் என்றே கொள்ளலாம். இன்று கவிஞர் தன்னுடைய இன்னபிலிட்டி, தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அறிவு லிமிட்டட், இது என்னுடைய அறிவுக்கு என்னுடைய கற்பனைக்கு எல்லாம் மேம்பட்டது என்று சொல்லுவதாக, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ. விரை என்றால் நறுமணம். அற்புதமோ சிவனருளோ. அந்த வார்த்தையை பாருங்க நீங்க. அறியேன் என்று அதிசயித்தார் என்று கவிஞர் தன்னுடைய இயலாமை, தன்னால் முடியவில்லையே என்று சொல்லி கைவிரிக்கும் கட்டம். இது எடுத்துடலாம். அடுத்தபடியாக நாம் ஒரு கவிஞன் கைவிரிக்கின்றான், அழகை வர்ணிக்கின்றான். என்ன பண்ணினாலும் என்னால் முடியலப்பா, இதுவா அதுவா அதுவா இதுவா என்று ஏராளமானவற்றை சொல்ல முற்படுகிறான். கடைசியில் ஒன்று சொல்கிறான், இது எதுவுமே இல்லை, உங்களுக்காக கற்றவர்க்கு சொல்லுவேன், கற்ற சான்றோர்களாகிய உங்களுக்காக இதை சொல்கிறேன் என்று அந்த அழகு எப்படிப்பட்டது என்று முடிக்கின்றான். கம்பனுக்கு நிகராக என்னை மிகவும் கவர்ந்த கவி பாரதி. அவன் வர்ணிப்பது குயில் பாட்டில், குயில் தன்னுடைய குயில் உருவம் நீங்கி ஒரு பெண்ணாக அவன் முன் காட்சியளிக்கிறாள். அதை பார்க்கிறான் பாரதி. அந்த அழகை வர்ணிக்க முற்படுகிறான். இயலவில்லை. இதுவா அதுவா இதுவா இதுவா என்று சொல்லி கடைசியில் கற்றவர்க்கு சொல்வேன் என்று ஒரு உதாரணம் சொல்லி ஒரு உவமை சொல்லி முடிக்கின்றான். பாடலை பார்க்கலாம். கார்த்தி, இந்த பாடலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வரி இருக்கு. அந்த வரியை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். சற்றே தலை குனிந்தாள். அந்த எட்டரைக்கு முன்னால் அந்த வார்த்தை இருக்கு, நான் போடலை, என்ன காரணம் தெரியல. சற்றே தலை குனிந்தாள் சாமி இவளழகை. சற்றே தலை குனிந்தாள். குயில் பெண்ணாக மாறி இளவரசியாக மாறி அந்த பெண் சற்றே தலை குனிந்தாள் சாமி இவளழகை. எற்றே தமிழில் இசைத்திடுவேன் கண்ணிரண்டும் ஆளை விழுங்கும் அதிசயத்தை கூறுவேனோ. கம்பன் மாதிரி திலகமோ அதுவோ இதுவோ என்று கண்ணிரண்டும் ஆளை விழுங்கும் அதிசயத்தை கூறுவனோ. மீள விழியில் மிதந்த கவிதையெல்லாம் சொல்லில் அகப்படுமோ. மீள விழியில் மிதந்த கவிதையெல்லாம் சொல்லில் அகப்படுமோ. தூய சுடர் முத்தை சொல்லில் அகப்படுமோ.
கம்பனை போல இதுவா அதுவா என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி பார்க்கிறான் பாரதி. கண்ணிரண்டும் ஆளை விழுங்கும் அதிசயத்தை கூறுவனோ மீள விழியில் மிதந்த கவிதையெல்லாம் சொல்லில் அகப்படுமோ தூய சுடர் முத்தை ஒப்பாம் பல்லில் கனிதழில் பாய்ந்த நிலவினை யான் என்றும் மறத்தல் இயலுமோ. அவனுடைய இன்னபிலிட்டி, என்றும் மறத்தல் இயலுமோ. பாரின் மிசை நின்ற ஒரு மின்கொடி போல் நேர்ந்த மணி பெண்ணரசின் மேனி நலத்தினையும் வெட்டினையும் கட்டினையும் தேனில் இனியாள் திருந்த நிலையினையும் மற்றவர்க்கு சொல்ல வசமாமோ. மற்றவர்க்கு சொல்ல வசமாமோ. முடியாதுப்பா, என்னால் முடியாது. ஆனால் என்னால் என்ன முடியும்? கற்றவர்க்கு சொல்வேன் ஓர் வார்த்தை, ஓர் வார்த்தை கற்றவர்க்கு சொல்வேன் கனி கவிதை கனி விழிந்த சாற்றினிலே பண்கூத்து என்னும் இவற்றின் சாரமெல்லாம் ஏற்றி அதனுடைய இன்னமுதை தான் கலந்து காதல் வெளியிலே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்தான் பிரம்மன் என்பேன். மாதவளின் மேனி வகுத்தான் பிரம்மன். எதை கொண்டு? கவிதை கனி விழிந்த சாற்றினிலே பண் கூத்து எனும் இவற்றின் சாரமெல்லாம் ஏற்றி அதனூடே இன்னமுதை தான் கலந்து காதல் வெயிலிலே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்தான் பிரம்மன் என்பேன் என்று அழகின் வர்ணனையை, தன்னுடைய இயலாமையை என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. அதை கூறுவேனா இதுவா அதுவா என்று எல்லாம் சொல்லில் அகப்படுமோ. வராது, என்னால் முடியாதியா. ஐ ப்ளீட் இன்னபிலிட்டி, ஐ ப்ளீட் கில்ட்டி, என்னால் சொல்ல முடியலை இது என்று. ஆனால் கடையில் ஒரு வார்த்தை சொல்றான், கற்றவர்க்கு சொல்வேன் ஒரு வார்த்தை கவிதை கனிபிழிந்த சாற்றினிலே பண் கூத்து எனும் இவற்றின் சாரமெல்லாம் ஏற்றி அதனோடு இன்னமுதை தான் கலந்து காதல் வெயிலிலே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்தான் பிரம்மன் என்று முடிக்கின்றான். ஆக அழகை நிர்ணயிக்கும் பொழுது, அழகை வர்ணிக்கும் பொழுது எல்லா கவிஞர்களும் கைவிரித்து விடும் ஒரு நிலை கம்பனுக்கு நேர்ந்தது, சேக்கிழாருக்கு நேர்ந்திருக்கிறது, பாரதிக்கு நேர்ந்திருக்கிறது என்று. பாரதி இன்னொரு பார்வை, வாயுரைக்க வருகுதிலை வாழி நின்றன் மேன்மையலாம். வாயுரைக்க வருகுதிலை என்னால் சொல்ல முடியாதும்மா. பாய்மொழி நீ எனக்கு, வீணையடி நீ எனக்கு எல்லாம் சொன்னவன் கடைசியில் வாயுரைக்க வருகுதிலை வாழி நின்றன் மேன்மையலாம் என்று அங்கேயும் இதே இன்னபிலிட்டியை பாரதி சொல்கிறான் என்று அழகை வர்ணிக்கும் பொழுது அயோத்தி மாநகரத்தின் சிறப்பை, அயோத்தி மாநகரத்தின் அழகை வர்ணிக்க வந்த கம்பனுக்கு யாது என உரைப்பாம் என்று தன்னுடைய பாடலை முடிக்கிறான். என்னன்னு நான் சொல்வேன் என்று அயோத்தியின் அழகை கம்பன் சுட்டும் நயம், அதை ஒத்த நயமுடைய சில தமிழ் பாடல் என்று சொல்லி நாமும் இதை சிறப்பாக அனுபவித்தோம். அடுத்த பாடல் அயோத்தியின் வர்ணனை கம்பனுடைய பார்வையில் தொடர்கிறது. உமைக்கொரு பாகத்து ஒருவனும் இருவர்க்கு ஒரு தனி கொழுநனும் மலர்மேல் கமைப்பெறும் செல்வக் கடவுளும் ஓமை கண்டிலர் அங்கது காண்பான் அமைப்பெறும் காதல் அது பிடித்து உந்த அந்தரம் சந்திர ஆதித்தர் இமைப்பிலர் திரிவர் அதுகளால் இதனுக்கு எயம்பலாம் ஏது மற்ற யாதோ. மீண்டும் கம்பன் தன்னுடைய இன்னபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறான். அவன் பார்க்குறான், நம்மை போன்ற பலருக்கும் அயோத்தியின் அழகை சொல்ல வருகிறான். ஒவ்வொரு தரம் சொல்ல முடியும் போதும் இது போதுமா, என்னால் முடியலையே ஐயா, யாது உரைப்பாம் என்று சென்ற பாடலில் முடித்தான். இப்பொழுதும் அதே ஏம்பலாம் மற்ற ஏது யாதோ. நான் என்னன்னு சொல்லுவேன் ஐயா இந்த அழகை. ஏது என்றால் காரணம். இந்த அயோத்தியின் அழகை சொல்வதற்கு இதுதான் காரணமா, இந்த நிகழ்வுதான் காரணமா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அது அலால், கடைசி லைன்ல இருக்கேன், அது அலால் இதனுக்கு ஏது என இயம்பல். ஏது என்றால் காரணம், அதனுடைய நிகழ்வுக்கு பின்புலம், எது இதனை நிகழ்த்துகிறது, இயம்பலாம் ஏது என்று
மற்ற யாதோ, வேறு என்ன இருக்குன்னு என்னால் சொல்ல முடியலை. மற்ற யாதோ என்ற கேள்வியை அவன் தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறான் என்று தோன்றுகிறது. அதுகளால் இதனுக்கு ஏம்பலாம் ஏது, ஏம்புவதற்கு காரணம், இந்த நிகழ்வுக்கு பின்புலம், இந்த நிகழ்வுக்கு அடிப்படை எது என்று எனக்கு தெரியவில்லை. எந்த நிகழ்வுக்கு, அதுதான் முக்கியம். 2 நிகழ்வு சொல்கிறான். ஒரு நிகழ்வு, ஐயா அயோத்தியினுடைய அழகை சொல்ல வேண்டும் என்று கம்பனை போல சிலர் முற்படுகிறார்கள். கம்பனை போல சிலர் முற்படுகிறார்கள். அந்த சிலருங்கிறது குப்பன் சுப்பன் வரதராஜன் இவங்கெல்லாம் இல்லை. எவர்கள் முற்படுகிறார்கள் என்றால் 3 பேர் முற்படுகிறார்கள். மும்மூர்த்திகளும் முற்படுகிறார்கள். எதை? அயோத்திக்கு நிகரான, அயோத்திக்கு இதுதான் சமம், இது அயோத்தியை போல இருக்கிறது என்று அயோத்திக்கு ஓமை சொல்ல. 2வது லைன்ல இருக்கேன். ஓமை கண்டிலர். அயோத்திக்கு ஈக்குவலண்ட், அயோத்தியை போல, அயோத்தியை சமமாக, ஒரு தட்டில் அயோத்தி வச்சா இன்னொரு தட்டில் இதெல்லாம் வச்சா சரியா இருக்கும் என்று 2 தட்டும் சரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அயோத்திக்கு நிகரான ஒரு நகரை கண்டுபிடிப்பதற்கு, கண்டு அதை ஓமையாக சொல்வதற்கு 3 பேர் முற்படுகிறார்கள். ஆனால் ரிசல்ட் ஓமை கண்டிலர். இந்த 3 பேருக்கும் அயோத்திக்கு ஈக்குவலண்டா, அயோத்திக்கு சமமாக ஒரு நகரத்தை சொல்லுவதற்கு முடியவில்லை. ஏனென்றால் அப்பேற்பட்ட நகரம் ஒன்று இல்லை. இந்த 3 பேரும் யாரு? உமைக்கு ஒரு பாகத்து ஒருவன், உமை அம்மையை இடப்புறத்தில் கொண்டவன் சிவபெருமான். உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும், சிவபெருமானால முடியலையா. இருவருக்கு ஒரு தனி கொழுநன், 2 பேருக்கு ஒரே கணவனாக இருப்பவன். இருவர் என்பது இங்கே ஸ்ரீதேவி பூதேவி. 2 பேருக்கும் ஒரு தனி கொழுநனாக இருப்பவன் திருமால். சிவபெருமானால் முடியவில்லை. உமைக்கு ஒரு பாகத்து ஒருவன், அவனால முடியல. இருவருக்கு ஒரு தனி கொழுநன் திருமால், அவனாலேயும் முடியல. மலர் மேல் கமை பெரும் செல்வக் கடவுள். கமை என்பது பொறுமை, ஷமை என்ற வடமொழியின் தாக்கத்தை அதனுடைய திரிபு என்று வைத்துக் கொள்ளலாம். மலர் மேல் கமை பெரும் செல்வக் கடவுள், மலரின் மேல் உரையவன் நான்முகன். ஆக சிவனால முடியல, திருமாலால முடியல, நான்முகனால முடியல. என்ன முடியல? ஓமை கண்டிலர். அயோத்தி நகருக்கு நிகராக இன்னொரு நகரம் என்று தேடி தேடி பார்க்குறாங்க. யாரு? 3 பேரும் தேடி பார்க்குறாங்க. அவர்களால் சொல்ல முடியவில்லை. உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும், இருவருக்கு ஒரு தனி கொழுநனும், மலர் மேல் கமைப்பெரும் செல்வ கடவுளும் ஓமை கண்டிலர். அதோட நிறுத்திங்க. ஸோ இந்த 3 பேரும் கையை வடிச்சிட்டாங்க. ஐயா அயோத்திக்கு ஈக்குவலண்டா என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது என்று. அது எப்படி? நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு 2 பேர் வர்றாங்க. இந்த 2 பேர் யாருன்னா, அன்றாடம் உலகத்தை சுற்றி 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 திரிபவர்கள். ஒருத்தன் பகல்ல சுத்துறான், இன்னொருத்தன் ராத்திரியில சுத்துறான். ஒருவன் சூரியன், மற்றவன் சந்திரன். அங்கு அது காண்பான், அந்த ஓமையை காண்பான். காண்பான் என்பது காணுகின்ற நோக்கத்தில், காண்பதற்காக காணுகின்ற ப்ராஜெக்டை கையில் எடுத்துக்கொண்டு அமைப்பெறும் காதல் அடுபிடித்து உந்த, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சனுங்கிற ஒரு ஆர்வம், அந்த ஒரு வேட்கை. இந்த 3 பேரையும் நம்ம ஜெயிச்சிட்டோம், அவங்களால முடியல, நம்ம கண்டுபிடிச்சு விடலாம் என்று சந்திர ஆதித்தர், அந்தரம் வானத்தில் இருக்கக்கூடியவர், அங்கு அது காண்பான். அந்த ஓமை நகரத்தை காண்பதற்காக அமைப்பெறும் காதல் அது பிடித்து உந்த அந்திரம் சந்திர ஆதித்தர் இமைப்பிலர் திரிவர். கண்கொட்டாம ராப்பகலா 2 பேரும் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தாங்களாம். யாரு? சூரியனும் சந்திரனும். என்ன மும்மூர்த்திகளாலும் முடியவில்லை. என்ன முடியலையா? அயோத்திக்கு நிகரான ஒரு நகரம் இது என்று கண்டுபிடிக்கல வேணாம், ஓமை சொல்ல முடியவில்லை. ஓமை கண்டிலர் அங்கது காண்பான் அமைப்பெறும் காதலர் அது பிடித்து உந்த அந்தரம் வானத்தில் சந்திரன் ஆதித்தர் இமைப்பிலர் திரிவர். கண் கொட்டாம ராப்பகலா தேடிட்டே இருந்தாங்க என்றால், அயோத்தியின் சிறப்பை சொல்வதற்கு வேறு காரணம் இருக்கிறதா? அது அலால் இதனுக்கு, அயோத்தியின் சிறப்பை சொல்வதற்கு ஏது மற்ற இயம்பலாம். ஏது என்றால் காரணம் என்று. அயோத்தியின் சிறப்பை சொல்வதற்கு வேறு எந்த காரணமும் எனக்கு இல்லை. ஏனென்றால் இந்த நகருக்கு சரிசமமான ஒரு நகரை தேடி கண்டுபிடிப்பதில் மும்மூர்த்திகளும் தோல்வியடைந்தார்கள். அந்த காரியத்தில் இமைப்பிலர் திரிகின்றார், இன்னமும் கண்டுபிடிக்கல. யார்? 2 பேரு, சந்திரனும் ஆதித்தனும் என்று
அயோத்தியின் சிறப்பை கம்பன் பதிவு செய்கிறான் 3வது பாடலில். 4வது பாடல், அடுத்த பாடலை போடலாம். எல்லாம் என்னெல்லாம் சொல்ல வரான் பாருங்க. எடுத்துடலாம், பாடலை எடுத்துடலாம். சரி, நான் சொன்னேன் அயோத்தி நகரத்து சிறப்பை சொல்ல வருகிறான். எத்தனை வாட்டியா அகழியை சொல்ல முடியும், எத்தனை வாட்டி அகழியில் இருக்கிற முதலையை சொல்ல முடியும், எத்தனை வாட்டி மதிலோட உயரத்தை சொல்ல முடியும். அவனுடைய கற்பனையின் விரிவை பாருங்கள். மும்மூர்த்திகளும் அயோத்தி நகரத்தின் சிறப்பை சொல்ல முயன்று தோற்று போனார்கள் என்பது கம்பன் ஒரு செய்தி. அடுத்தபடியாக ஒரு செய்தி, அவனுடைய கற்பனை பாருங்க நீங்க. தான் என்ன சொல்கிறான்? பிரம்மன் அயோத்தி என்னும் நகரை படைக்க விரும்புகிறான். பிரம்மன் அயோத்தி என்னும் நகரை படைக்க விரும்புகிறான். அந்த நகரம் அவனுடைய இந்த ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ட் அயோத்தி என்கிற அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சீஃப் பிரம்மன் என்ன பண்ணுவான்? பிழையில்லாமல் இருக்க வேண்டும், முற்றிலும் சிறப்பாக அமைய வேண்டும், இதை விஞ்சுவதற்கு வேறு எந்த விதமான நகரமும் இல்லை. நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டேன், சண்டிகர் அப்படித்தான் லீ கார்பரேசர் பண்ணினார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பிரம்மனுக்கு, அயோத்தியை நிர்மாணிக்க வேண்டும். பிரம்மன் மகா கெட்டிக்காரன். முதல்ல எடுத்த உடனே இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கிடுவானா? நெவர். அவன் 2 மாடல் ப்ராஜெக்ட் பண்றான். இதற்கு ப்ரிசிடென்ட்டா சரி இந்த மாதிரி ஊர் பண்ணி பார்ப்போம், அதே மாதிரி இன்னொரு ஊரும் பண்ணி பார்ப்போம் என்று 2 மாடல் ஊர்களை முதலில் செய்து பார்த்து அதன் வழியாக அயோத்தியின் நிர்மாணம் என்ற கலையை பிரம்மன் கற்றுக்கொண்டான் என்பது கம்பனுடைய கற்பனை. அப்படி இவர் 2 மாடல் ப்ராஜெக்ட் பண்ணானா இல்லையா, சாம்பிள் அல்லது பேட்டர்ன். அந்த 2 பேட்டர்ன் இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 2 நகரம் எது என்றால், ஒன்று இந்திரனின் அமராவதி பட்டினம், மற்றொன்று அழகாபுரி, குபேரனுடைய அழகாபுரி என்று அழகாபுரி அமராவதி என்ற இந்த 2 நகரங்களையும் அயோத்தி என்னும் நகரத்தை நிர்மாணிப்பதற்கு முன்னால் ஒரு சாம்பிளாக பிரம்மன் படைத்து பார்த்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு அனுபவம், அதன் அடிப்படையில் அயோத்தியை பிரம்மன் சமைத்தான் என்பது கம்பனுடைய கற்பனை. இது பார்க்கறான். இந்த பிரம்மன் இவ்வாறு அயோத்தியை நிர்மாணிப்பதற்கு வேண்டுமென்றே 2 ப்ரீ ப்ராஜெக்ட் ட்ரையல் ரன், 2 ட்ரையல் ரன் விட்டு, ஒன்று அமராவதி, ஒன்று அழகாபுரி என்றால், இதை பார்த்து மயன் தேவலோகத்தச்சன் அவன் விதிர்த்து போய், சாமி ஆள விடு, நான் இனிமே இந்த தொழிலுக்கே வரமாட்டேன் என்று ஓடி போய்விட்டான் என்பது கம்பனுடைய கற்பனை. அயோத்தியின் சிறப்பை சொல்வதற்கு கம்பன் டு வாட் எக்ஸ்டென்ட் ஹி ரன்ஸ் என்றால், பிரம்மன் அயோத்தியை படைப்பதற்கு முன்னால் ட்ரையல் ப்ராஜெக்டாக 2 நகரை நிர்மாணித்து அதன் வழி நகர நிர்மாணம் என்ற கலையை கற்றுக்கொண்டவன் பிரம்மன் என்பதாக கம்பனுடைய பாடல் அமைகிறது. பாடலை பார்ப்போம். கார்த்திக் பாடலை போடலாம். அயில்முக குலிசத்து அமரர்கோன் நகரும் அழகையும் என்று இவை அயனார் பயிலுறவு உற்றபடி. அங்க நிறுத்திக்கணும். அப்புறம் பாட சொல்லிடுறேன். இப்பெருந்திருநகர் படைப்பான் மயன் முதல் தெய்வத்தச்சரும் தத்தம் மனத்தொழில் நாணினர் மறந்தார் புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடத்து இந்நகர் புகழும் ஆறு எவனோ. கொண்டு கூட்டி பொருள் ஆரம்பிக்கிறேன். இப்பெருந்திருநகர் படைப்பான், 2வது அடியின் கடைசி வார்த்தைகள். இப்பெருந்திருநகர், இப்பேற்பட்ட பெரிய திருநகர் அயோத்தி. அயோத்தியை ஆழ்வார்கள் எல்லாம் திரு அயோத்தி என்று தான் சுட்டுகிறார்கள். வெறும் அயோத்தின்னு சொல்றதில்லை, திரு அயோத்தி என்ற அடைமொழியை அயோத்தியை சுட்டுகிறார்கள்.
இப்பெருந்திருநகர் படைப்பான். படைப்பான் என்றால் படைப்பதற்காக, படைக்கும் நோக்கத்திற்காக, படைக்கும் ப்ராஜெக்டை கையில் எடுத்துக்கொண்டவன். இப்பெரும் திருநகர் படைப்பான் பயிலுறவு உற்றபடி பெரும்பான்மை அயில்முக குலசத்து அமரர்கோன் நகரும் அழகையும் என்று இவனார் பயிலுறவு உற்றபடி. அயனார் பயிலுறவு உற்றபடி. உற்றபடி என்றால் அவ்வாறு அவன் செய்து கொண்டான். பயில் உறவு பயிற்சிக்காக உற்றபடி. பெரும்பான்மை என்பது மிக அழகான மிகச் சிறப்பான இப்பெரும்பான்மை இப்பெருந்திருநகர், எல்லோராலும் போற்றக்கூடிய பெரும்பாலானவர்களால் போற்றக்கூடிய இந்த பெருநகரை படைக்கின்ற நோக்கத்தில் அயனார் பயிலுறவு உற்றபடி அயில்முக குலிசத்து அமரர்கோன் நகரும் அளவையும் என்று இவை இந்த இரண்டையும் படைத்து ஒரு ட்ரையல் ரன் விட்டு கொண்டான் நான்முகன் என்பது செய்தி. முதல் இரண்டு வரியின் செய்தி. இதை பார்த்த மயன் முதல் தெய்வத்தச்சரும் தத்தம் மனத்தொழில் நாணினர் மறந்தார். அடேங்கப்பா, பிரம்மாவை இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா நானுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் என்று மயன் முதல், அவன் மட்டும் இல்லை, மயன் முதல் தெய்வத்தச்சரும் இருக்கிற மற்ற தெய்வத்தச்சர்களும் மனத்தொழில் நாணினர் மறந்தார். இப்பேற்பட்ட சிறப்பு இருக்கிறது என்றால் அயோத்தி நகரம் இப்பேற்பட்ட நகரம். புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடம். மாடம் என்பது பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம் என்று சொல்கிறோமே, உயர்வான கட்டிடங்கள். அவை எவ்வளவு உயரம் என்றால் புயல் தொடு, புயல் என்பது மேகம், மேகத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய, மேகத்தை தொடக்கூடிய அளவு உயர்ந்த. குடுமி என்பது சிகரம், மேகத்தை தொடக்கூடிய அளவு சிகரங்கள் உடைய நெடுநிலை மாடத்தை கொண்ட இந்நகரை பற்றி கேவலம் கம்பன் நான் புகழுமாறு எவனோ. நான் சொல்வதற்கு என்ன ஆறு என்பது மார்க்கம் அல்லது பாதை அல்லது வழி, மெத்தட். நான் சொல்வதற்கு என்ன மெத்தடை கையாளப் போகிறேன்? புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடத்து இந்நகர் புகழும் மாறோ. இந்நகர் புகழும் என்பது இந்நகரத்தின் சிறப்பை, இந்நகரத்தின் அழகை, இந்த நகரத்தின் பெருமையை சொல்வதற்கு புகழும் ஆறு எவனோ. எந்த மார்க்கத்தில் நான் எந்த பாதையில் சென்று எந்த முறையில் இந்த நகரத்தின் சிறப்பை என்னால் சொல்ல முடியும் என்று கம்பன் மீண்டும் கைவிரிக்கும் இடம். ஏராளம் எல்லா பாடல்களும் கைவிரிச்சுட்டு வரான், என்னால் முடியாது முடியாது என்று. அயில்முக குலிசத்து அமரர்கோன் நகரும். குலிசம் என்பது வஜ்ராயுதம். அயில் என்றால் கூர்மை, கூர்மை மிகுந்த வஜ்ராயத்தை கையில் உடைய அமரர்கோன் அவன் இந்திரன். இந்திரனுடைய ஆயுதம் குலிசம், இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம். அயில் முகம் கூர்மையான முனை உண்ட, கூர்மையான முகை உடைய வஜ்ராயுதத்தை ஆயுதமாக கொண்ட அமரர்கோன் அவன் இந்திரன், அவனுடைய நகரும். அழகை, அழகை என்பது அழகாபுரி, குபேரனுடைய நகரம் என்று இவை அயனார் பயிலுறவு உற்றபடி. இவற்றை படைத்து பயிலுறவு பிராக்டிஸ் பண்ணி கொண்டான் பிரம்மன் என்பதாக கம்பன் பாடல் சொல்கிறான். கம்பன் கைவிரித்த மற்றொரு கட்டம் இது. அடுத்த பாடல் புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே. மண்ணிடை யாவர் ராகவன் நன்றி மா தவம் அறத்தொடு வளர்த்தார். எண்ணரும் குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழு உலகு ஆள் இடம் என்றால் ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல். இங்கேயும் கொஸ்டின் மார்க் தான் போட்டு முடிக்கிறான். என்னால் முடியல, இவ்வாறு சொல்ல முடியுமா என்று. என்ன சொல்கிறான் என்றால், இதனின் வேறு ஒரு போகம் உறைவிடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ. கடைசி லைன்ல இருக்கேன். இதனின் வேறு, இதைவிட சிறந்ததாக ஒரு போக பூமி, ஒரு சொர்க்க பூமி, ஒரு நுகர்வதற்கு அனைத்து இன்பங்களையும் நுகர்வதற்கு ஏற்ற இடமாக இதனில் வேறு ஒரு இடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ. ஒண்ணுதல் என்றால் ஏறுதல். சரிப்படுமா, அது சரியான முறையாகுமா, அவ்வாறு செய்யக்கூடுமா? இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ என்பது கடைசி வரி.
ஏனென்றால் இது எப்பேற்பட்ட இடம் என்றால், மூணாவதுல எனக்கு போறேன். எண்ணரும் குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழு உலகு ஆள் இடம் என்றால், அயோத்திக்கு வேற எந்த சிறப்பும் வேண்டாம் ஐயா. ராமன் இருந்து ஆண்ட இடம். இந்த ஒரு சிறப்பை தவிர அது பெரிய போக பூமி, சொர்க்க பூமி என்று சொல்வதற்கு வேறு ஏதாவது சொல்லுதல் ஒண்ணுமோ? அது பொருத்தமாயிருக்குமா? எண்ணரும் குணத்தின் அவன், அவன் என்பது ராமன், எண்ணரும் குணத்தின் ராமன் இனிது இருந்து இவ் ஏழு உலகமும் ஆள்கின்ற இடம் என்றால், கதாநாயகன் இன்னும் பிறக்கல, அவன் என்ன செய்தான் என்பதை சொல்லும் பாடல். எண்ணரும் குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழு உலகமும் ஆள் இடம் இது என்றால், இதனின் வேறு ஒரு போகம் உறைவிடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ? இதை விட சிறந்த இடம் எதுவும் கிடையாது. ஏனென்றால், அடுத்த லைனுக்கு வரேன். இரண்டாவது லைன், மண்ணிடை ராகவன் அன்றி யாவர் மாதவம் அறத்தோடு வளர்த்தார். அதான் முக்கியம், அறம். கம்பன் காட்டும் பண்பு பாத்திரம் பாத்திரம் என்று ஒரு நூல் எழுதியிருந்தேன். ராமனுடைய குணம் அறம். அறம் என்று சொன்னால் காப்பியத்தில் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரே பாத்திரம் ராமன். மண்ணிடை ராகவன் அன்றி யாவர், வேறு எவன்தான்யா? மாதவம் அறத்தோடு வளர்த்தார். ராவனை தவிர வேறு யார் அறத்தோடு மண்ணுலகில் அறத்தை போற்றி வளர்த்தவர் யார் இருக்கிறார்கள்? ஏன் இது சொல்லப்படுகிறது என்றால், முதல்ல எனக்கு போறேன். புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே. அருமறை அறிய வேதங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொருள் எது? புண்ணியம் புகுந்தோர் துறக்கம் புகுவார் என்பது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். புண்ணியம் செஞ்சா சொர்க்கலோகம், பாவம் செஞ்சா நரகம். இன்னைக்கு கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம், புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம். துறக்கம் என்பது சொர்க்கலோகம் என்னும் இந்த சொல் மறைப்பொருளே, அருமறை பொருளே. இதுதான் உண்மை. புண்ணியம் புரிந்தவர் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்பது உண்மையான சொல். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கம்பன் சொல்கிறான், அப்பேற்பட்ட சொர்க்கலோகத்துக்கு அதிபதியான வைகுண்டபதி, வைகுண்டத்திற்கு அதிபதியான ராமன் இருந்து அரசாண்ட இடம் இந்த அயோத்தி என்று சொன்னால், இதை விட வேறு ஒரு இடம் சிறப்பானது என்று சொல்வது ஒண்ணுமோ என்று அயோத்திக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி சிறப்பு, மற்ற எல்லா சிறப்பும் செகண்டரி, த பிரைமரி சிறப்பு ராமன் அரசாண்ட இடம் அயோத்தி என்று கம்பன் தீர்மானித்து, அயோத்தியின் பெருமைக்கு காரணமே வைகுண்டபதி. எல்லோரும் வைகுண்டம் போவார்கள், புண்ணியம் செய்வார்கள், சென்று சேர்வார்கள் வைகுண்டம். ஆனால் அந்த வைகுண்டத்தில் இருப்பவனே பூமியில் வந்து அரசாட்சி செய்த இடம் என்றால், இதை விட வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும் அயோத்திக்கு என்பது கம்பனுடைய ஆர்குமெண்ட். புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே. மண்ணிடை யாவர் ராகவன் அன்றி மாதவம் அறத்தொடும் வளர்த்தார். எண்ணரும் குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழு உலகும் ஆண்ட இடம் என்றால், இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ? கெனாட். அந்த மாதிரி வேறு ஒரு இடம் இல்லை. அவ்வாறு சொல்வது இயலாது, தகாது, பொருந்தாது என்பது கம்பனுடைய கணிப்பு. அடுத்த பாடல், அயோத்தியின் சிறப்பு சொல்லப்படுகிறது. தங்கு பேரருளும் தருமமும் துணையா தம் பகை புலன்கள் ஐந்தவிக்கும் பொங்கு மாதவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடம் ஆன செங்கண் மால் பிறந்து ஆண்டு அளப்பருங்காலம் திருவின் விற்றிருந்தனன் என்றால், அங்கன்மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமர நாட்டில் யாதோ. மீண்டும் கைவிரிக்கிறான். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு ஐயா. அந்த மாதிரி இருக்குமா, இருக்கக்கூடுமா? இல்லை என்பது துணிக்கிறது. ஆனால் இருக்குமா என்று கேள்வி கேட்டு இல்லை என்று நாம் சொல்லும்படி வைத்திருக்கின்றான். அங்கன்மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர். அங்கன்மா ஞாலம், இந்த யூனிவர்ஸ், இந்த உலகத்தில் இந்நகர் ஒக்கும் பொன்னகர்,
இந்த அயோத்திக்கு ஈடான, அயோத்திக்கு நிகரான பொன்மயமான, பொன் என்பது அழகு என்று கொள்ளலாம், சிறப்பு என்று கொள்ளலாம், செல்வம் என்று கொள்ளலாம், வேறு ஒரு நகர் இது இருப்பது மண் உலகத்துல. நல்லா தெரிஞ்சுங்க, விண்ணுலகத்துல கூட கிடையாதுயா. அமரர் நாட்டுல இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. அங்கன்மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டில் யாதோ. தேவலோகத்துல கூட இவ்வளவு சிறப்புடைய ஒரு நகரம் கிடையாது. ஏனென்றால் இதனுடைய ஒரே சிறப்பு என்ன? செங்கன்மால் பிறந்து அளப்பெரும் காலம் ஆண்டு திருவின் வீற்றிருந்தான் என்றால், ராமன் இந்த பூமியை ஆண்டான், இந்த நாட்டில் இருந்து அரசாண்டான், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற சிறப்பு ஒன்றும் கிடையாது. அயோத்தியின் ஒரே சிறப்பு, ராமன் இங்கிருந்து அரசாண்டான். செங்கன்மால் பிறந்து, he was born in அயோத்தியா. செங்கன்மால் பிறந்து அளப்பெரும் காலம் ஆண்டு, அல்லது செங்கன்மான் பிறந்து ஆண்டு அளப்பெருங்காலம், அந்த இடத்தில் அளப்பெருங்காலம், அல்லது அளப்பெருங்காலம் ஆண்டு திருவின் வீற்றிருந்தான், அழகாக, அல்லது இலக்குமியோடு வீற்றிருந்தான் என்றால், இதைவிட சிறப்பான நகரம் அமரர் நாட்டில் வேறு என்ன இருக்க முடியும்? இதுல ராமன் பிறந்து ஆண்டான், அது மூணாவது என்ன சொல்லப்படுகிறது. இந்த ராமன் எப்படிப்பட்டவன்? யாவர்க்கும் புகலிடம் ஆனவன். இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தைகள், யாவர்க்கும் புகலிடம் ஆனவன், எல்லோரும் சரண் அடைபவன். புகழ் என்றால் சரண். நமக்கு ஒரு ரிகோஸ், நமக்கு ஒரு ரெஃப்யூஜ் வேணுமென்றால் ராமன். யாவர்க்கும் புகலிடம் ஆனவன், யாவர்க்கும் புகழ் என்பதுதான் அன்னவர்க்கே சரண்யாங்களே என்று எவனை சரணடைகிறோமோ, எவன் எங்களுக்கெல்லாம் சரணாகதி தரப்போகிறானோ அவன் யாவர்க்கும் புகலிடமானவன் ராமன். இந்த யாவருங்கிறது எப்படிப்பட்டவங்க ஐயா? பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர், தவம் செய்தவர்கள். பொங்கு மாதவம், ஏராளமான தவங்கள் செய்தவர்கள். அது மட்டும் போருமா? ஞானமும் புணர்ந்தோர். தவம் மட்டும் இருக்காது, அறிவு ஒன்று, ஞானம் வேண்டும். என்ன ஞானம் வேண்டும்? ஐந்தவிக்கும் ஞானம் வேண்டும். முதல் லைன்ல இருக்கு. இப்படி கொண்டு கொட்டி பொருள் போடனா பாடல் ஈஸியா புரியும். ஐந்தவிக்கும் பொங்குமா தவம். தவம் என்பதின் நோக்கம் புலன்களை அடக்குவது. சும்மா ரோசரி வச்சு இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஐந்தவிக்கும் மாதவம், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஐந்தவிக்கும் மாதவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமானவன் ராமன். இந்த ஐந்து என்பது எவை? பகைப்புலன்கள், புலன்கள். ஆனால் ஐந்து புலன்களும் நமக்கு பகைவர்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கியா? பகைப்புலன்கள் ஐந்தும், நம்முடைய ஐந்து பொறிகளும் நமக்கு உதவி செய்பவர்கள் அல்லர், நம்முடைய பகைவர்கள். பகைப்புலன்கள் ஐந்து அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவரோ அவர் எல்லோருக்கும் புகலிடமானவன் ராமன். அவன் செங்கன்மால், அவன் பிறந்து இருந்து ஆண்ட இடம் அயோத்தி. எனவே இதை விட சிறந்த நகரம் வேறு எதுவும் இல்லை. ஸோ பகைப்புலன்கள் ஐந்தும் அவிப்பவர்கள். ஓகே, இந்த ஐந்து பகைப்புலன்களையும் அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தங்கு பேரருளும் தருமமும் துணையாக கொள்ள வேண்டும். தர்மம், இறைவனுடைய அருள் வேண்டும். அந்த அருள் இன்னைக்கு நாளைக்கு போகக்கூடிய அருளா இருக்க முடியாது. தங்கு பேரருள். இது நான் அடிக்கடி சொல்லுவேன், சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று ஒவ்வொரு சொல்லையும் அளந்து அளந்து போட்டியிருக்கிறான் கம்பன். ஒரு வரியை எடுத்துட்டா கூட அந்த பாட்டினுடைய பரிணாமம் குறைந்து போய் விடுமோ என்று தோன்றுகிறது. பேரருள் வேண்டும், தர்மம் வேண்டும். தவம் செய்பவர்களுக்கு பேரருளும் தர்மமும் துணையாக கொண்டு பகைப்புலன்கள் ஐந்தும் அவிக்கும் பொங்குமா தவம் செய்தவர்கள். அந்த பேரருள் தர்மம் இரண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், தங்கு பேரருள் தங்கு தர்மம், பெர்மனண்டாக உன்னிடத்திலேயே உறைந்து கிடக்கக்கூடிய, இன்னைக்கு இருக்கு சாயந்தரம் மறைஞ்சு போகும், நாளை காலம்புற திரும்ப வரும், அந்த மாதிரி இல்லை. உன்னிடத்தில், உன்னுடைய சிந்தையில், உன்னுடைய மனத்தில், உன்னுடைய உள்ளத்தில் நிரந்தரமாக பெர்மனன்ட் ரெசிடென்ட், தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையாக இருந்து
தம்முடைய பகை புலன்கள் ஐந்தும் அவிக்கக்கூடிய பொங்கு மாதவம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த அவர்கள் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடம் மாணவன் செங்கண்மால். அவன் பிறந்து ஆண்டு அளப்பெரும் காலம் திருவின் வீற்றிருந்த இடம் அயோத்தி என்றால் இதை ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டில் யாது உளதோ என்று மீண்டும் ஒரு கேள்வியை வைத்து கம்பன் சொல்கிறான். இதில் நிறைய விஷயம் பார்க்கலாம். ஐம்புலன்களை அவிப்பதுதான் முக்கியம். ஐம்புலன்களும் பெரிய யானைகள் மாதிரி. அவற்றை அடக்கக்கூடிய அங்குசம் நம்முடைய மன வலிமை. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து என்பது குறள். உரன் என்னும் தோட்டியான், வலிமை என்ற தோட்டி என்பது அங்குசம். அதை வைத்துக்கொண்டு இந்த 5 யானைகளையும் அடக்க வேண்டும். புலன் 5. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து என்று 5 புலன்களை அடக்குபவர்கள். அதற்கு பொங்கு மாதவமும் ஞானமும் புணர்ந்தோர், அதற்கு தங்கு பேரளரும் தர்மமும் துணையாக இருக்கும் என்று இத்தனை விஷயங்களையும் சொல்கிறான் கம்பன். 5 புலன்களும் நமக்கு பகைவர்கள். அந்த பகைவர்களை வெல்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது மிக எளிமையாக மிகச் சிறப்பாக சொன்ன ஔவையாருடைய ஒரு பாடல் இருக்கிறது. இந்த கம்பன் கிளாஸ்லேயே பல முறை நான் கோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. அற்புதமான ஒரு பாடல். நான் இந்த பாடலை சொல்ல முதல் முறையில் நான் இதை கற்றுக்கொண்டது கம்பபாரதி ஐயா ஒரு மீட்டிங்கில் சொல்லும் பொழுது என்னுள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாட்டு. அப்புறம் போய் தேடி கண்டுபிடிச்சு எங்கே இருக்குன்னு பண்ணி அதை ஓரளவு என்னுடையதாக்கி கொண்டேன். பாடலை பார்க்கலாம் இப்பொழுது. ஐம்புலன்களை வெல்பவன்தான் உண்மையான வீரன், ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரமாம் என்றானும் சாவாமல் கற்பதே கல்வி, பிறர் தம்மை ஏவாமல் உண்பதே ஊன். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். புலனைந்தும் வென்றான். ஏன் வென்றான்? ஏனென்றால் அவர்கள் நமக்கு பகைவர்கள். அதைத்தான் கம்பன் சொல்கிறான். பகை புலன்கள் 5 அவிக்கும். புலன்கள் பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, இவற்றை அடக்கி வெல்ல வேண்டும். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். வேற எவனும் வீரன் இல்லை. எவன் வீரன் என்றால் 5 புலன்களையும் அடக்கிய ஒருவன் தான் வீரன் என்பது ஔவையார் அளிக்கும் ஒரு சான்றிதழ். ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் என்றானும் சாவாமல் கற்பதே கல்வி. செத்து போற வரைக்கும் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பிறர் தம்மை ஏவாமல் உண்பதே ஊன் என்று ஔவையார் முடிக்கிறார். அடுத்த பாடல். இந்த ஐம்பொறிகளை அடக்குவது, ஐம்புலன்கள் நமக்கு செய்யக்கூடிய தீமை, அவற்றை அடக்கித்தான் தீர வேண்டும் என்பதை அற்புதமாக அருணகிரிநாதரும் சொல்லியிருக்கிறார். ஒரு பாடல். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதுதாள் சேர ஒட்டார் ஐவர். ஏனென்றால் அவர் நமக்கு பகைவர்கள். எனவே இந்த ஐவரும் ஓர ஒட்டார், இதுதான் சிறந்தது என்று ஓர்ந்து அறியும், அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதுதாள் சேர ஒட்டார். செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சேர நிஷ்டூரனை சூரனை கார் உடல் சோடி கக்க கூற கட்டாரை இட்டு ஓர் இமைப்பொழுதில் கொன்றவனே என்று முருகனை நோக்கி, ஐயா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் என்னுடைய 5 பொறிகளும் எனக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னை எதுவுமே செய்ய விட மாட்டேன் என்கிறார்கள். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதுதாள் சேர ஒட்டார் ஐவர். செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்பொழுதில் போரில் கொன்றவனே என்பது கந்தலாலங்கார பாடல். அடுத்த பாடல் அயோத்தியின் சிறப்பு. மீண்டும் வருகிறோம். நிறைய டீவியேஷன் போயிட்டே இருக்கும். இப்போ அரை செய்யலாம் அவன அணியலாம் அவன பெரும் பெறல் மணியலாம் அவன புரசைமால் களிரும் புறவியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன விரைசுவார் முனிவர் விண்ணவர் ஏக்கர் விஞ்சையர் முதலினோர் என்றால் உரை செய்வார் ஆனார்
ஆனபோதனுக்கு ஆனபோது அதனுக்கு ஓமைதான் அரிது. உளதோ உளதோ இல்லை என்று ஒவ்வொன்றையும் கேள்விக்குறியாக முடிக்கின்றான் கம்பன். ஒவ்வொரு பாட்டையுமே நான் அவனுடைய இயலாமையை எக்ஸ்பிரஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று நான் கருதுகிறேன். அரசு அரசு என்றால் அரசு, அரசு எல்லாம் அவன, அவன என்றால் அந்த இடத்தில், அந்த நாட்டில், அந்த பிரதேசத்தில். அரசு எல்லா அரசர்களும், தயரதனுக்கு ஏகப்பட்ட சிற்றரசர்கள், அவனுக்கு கப்பம் கட்டக்கூடியவர்கள், அவனுக்கு திரை செலுத்துபவர்கள், அவன் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. எனவே எல்லா நாட்டு அரசர்களும் அங்கே இருக்கிறார்கள். அரசரெல்லாம் அவன, அவன என்றால் அந்த இடத்தில், அரசரெல்லாம் அங்கே, அணியலாம் அங்கே, எல்லா விதமான அணிகள், வைரம் வட்டூரியம் போன்ற நகைகள், அணிகலன்கள் எல்லாம். அரசலாம் அவன, அணி, அணி என்பதை அழகு என்று எடுத்துக்கொண்டால் எல்லா விதமான அழகும் அயோத்தியில் தான் இருக்கின்றன. அரசலாம் அவன, அவன் அணியலாம் அவன, அரும் பெறல் மணியலாம் அவன. மணி என்பது நவரத்தினங்கள். அரும் பெறல், பெறதற்கு அரியவாகிய மணிகள் எல்லாம் அவன. புரசமார் களியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன. புரசை என்பது புதிய வார்த்தை. யானையினுடைய கழுத்தில் கட்டப்படும் கயிறு என்று பொருள். பல இடங்களில் கம்பனில் இந்த வார்த்தை வருகிறது. புரசை மால் களிரும், மால் களிறு பெரிய யானை, கழுத்தில் கயிறு பூட்டப்பட்ட யானை, புரவி, தேர், பூதலத்து யாவையும் அவன, எல்லா விதமான படைகளும் அங்கே இருக்கின்றன. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாமும் அங்கே இருக்கின்றன. அங்கே வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் ஏக்கர், விஞ்சையர், விண்ணவர், முனிவோர், இவர்களெல்லாம் விரசுவர். விரசுவர் என்றால் அங்கே நெருங்கி செறிந்து கூட்டமாக இருக்கிறார்கள். யாரெல்லாம்? முனிவர், விண்ணவர் தேவர்கள் எல்லோரும், ஏக்கர் யக்ஷர்கள், விஞ்சையர் மற்றொரு தேவலோக ஆட்கள் எல்லோரும் விரசுவர். அங்கே அந்த இடத்தில் எல்லோரும் கூட்டமாக குழுவி இருக்கிறார்கள் என்றால் உரை செய்வார் ஆனார். இவர்கள் எல்லோருமே அயோத்தியின் சிறப்பை சொல்பவர்களாகவும் இருக்கிறார்கள். உரை செய்வாரானார், அயோத்தியின் சிறப்பை பற்றி உரை செய்பவர்களானார். இவ்வாறு இருக்கும் பொழுது ஆனபோது அதனுக்கு ஓமைதான் அரிது. உளதோ, வேறு ஏதாவது இருக்கிறதா? ஓமை சொல்வது முடியாது, இருக்கிறதா அந்த மாதிரி ஏதாவது என்று கம்பன் நம்மையே கேள்வி கேட்கிறான், அல்லது அவனுடைய இயலாமையை சொல்லிக் கொள்கிறான் என்று பொருள் கொள்ளலாம். அடுத்த பாடல். நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர்ந்தன பனிதோய் மால்வரை குலத்தின் யாவையும் இல்லை ஆதலால் உவமை மற்று இல்லை. நூல்வரை தொடர்ந்து பயத்தொடு பழகி நுணங்கிய நூலவர் உணர்வே போல் வகைத்துகளால் உயர்வினொடு உயர்ந்து என்னலாம் பொன்மதில் நிலையே. இதுவரை நாட்டின் வளம், நாட்டின் செல்வம், நாட்டை பற்றி, நாட்டில் எல்லோரும் யாரெல்லாம் இருக்கிறார்கள், விஞ்சையர், ஏக்கர், விண்ணவர் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று சொன்னவன் இப்பொழுது அந்த நாட்டினுடைய மதிலை பற்றி ஒரு 5-6 பாடல்கள் தருகிறான். இது முதல் பாடல். பொன்மதில் நிலையே. நல்லா நினைச்சு பாருங்க, அயோத்தி மாநகரத்தின் மதில் பொன்னால் கட்டப்பட்டது. எவ்வளவு செல்வ செழிப்பு என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பொன் மதில் நிலையே. அந்த நிலை என்பது அதனுடைய தன்மை, அதனுடைய பரிசு, அதனுடைய செவ்வி, அதனுடைய பண்பு என்று கொள்ளலாம். பொன்மதில் நிலையே, பொன்னாலான மதில். இதை சொல்லும் பொழுதே ஒப்பீடாக ஒரு பாடலையும் சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் சாரி, உங்களுக்கு காண்பிக்க முடியவில்லை. அயோத்தியின் மதில்கள் பொன்னால் செய்யப்பட்டவை, பொன்மதில் நிலையே. இலங்கை மாநகரம், அதுவும் ஏகப்பட்ட மதில், ரொம்ப வெரி ரிச் கண்ட்ரி. 2 பெரும் நகரங்களை பற்றி கம்பன் சொல்கிறான். கிருஷ்ணனை பற்றி அவ்வளோ சொல்வதில்லை. ஒரு பெரிய அரசு அயோத்தி அரசு, மற்றொரு பெரும் அரசு இலங்கை அரசு. இலங்கையில் இருக்கக்கூடிய மதில்களை பற்றி சொல்லும் பொழுது அவை செம்பாலானவை. அயோத்தியின் மதில்கள் பொன் மதில் நிலையே. செம்பாலானவை இலங்கையின் மதில்கள் என்று கம்பன் சொல்லும் பாடல்
கும்பகர்ணன் வதைப்படலத்தில் கும்பகர்ணனும் வீடணனும் சந்தித்து வீடணன் கும்பகர்ணனை ராமன் பக்கம் வந்துவிடு என்று அழைக்க கும்பகர்ணன் மறுத்து நான் அண்ணனுடன் தான் இருப்பேன், அண்ணனுக்கு அண்ணனுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லி அண்ணன் பக்கத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லி வீடணனை மறுத்து அனுப்பும் பொழுது நான் எப்பேற்பட்ட வீரத்தை காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நான் நிச்சயமாக ராமன் பக்கம் வரமாட்டேன், அண்ணன் பக்கம் இருந்து மிக அழிவு உண்டாக்கக்கூடிய வானரசனைகள் அழிவு உண்டாக்கக்கூடிய போரை செய்வேன் என்று கும்பகர்ணன் சூளுரைக்கும் பாட்டாக வரும் பாடல். செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேரி. செம்பிட்டு செய்த இஞ்சி, இஞ்சி என்றால் மதில் என்று பொருள். செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேரி வம்பிட்ட தெரியல் என் முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொண்ட புன்னுடை நெஞ்சத்தோடு ஐய கும்பிட்டு வாழ்கிலேன் யான் கூற்றையும் ஆற்றல் கொண்டேன் என்பது கும்பனுடைய மிக பிரபலமான ஒரு பிரகடனம். செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர், இஞ்சி என்பது மதில், செம்பு இட்டு செய்த மதில் உடைய திருநகர் என்று கும்பகர்ணன் இலங்கையின் மதிலை பற்றி சுட்டுகிறான். இங்கே இந்த பாடலுக்கு வருவோம். மீண்டும் நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர்ந்தன பனிதோய் மால்வரை குலத்தின் யாவையும் இல்லை. மதில் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான கவிஞர்கள் சங்க இலக்கியத்தில் இல்லை ஈவன் மற்ற இலக்கியங்களும் மதிலுக்கு ஓமை என்று சொன்னால் மலை போல உயர்ந்த, மலை போன்ற திண்மை உடைய, மலை போன்ற ஆற்றல், மலை போன்ற பருமன் என்றெல்லாம் சொல்லி மலையை பொதுவாக மதிலுக்கு ஓமையாக சொல்வது வழக்கம். அப்பேற்பட்ட இந்த அயோத்திக்கு ஓமையாக சொல்லக்கூடிய மலை என்று எதுவும் இல்லை. ஆதலால் உவமை மற்று இல்லை. இரண்டாவது அடியின் கடைசி வார்த்தைகள். ஆதலால் உவமை மற்று இல்லை. அயோத்திக்கு ஓமை என்று சொல்லக்கூடிய, அயோத்தியின் மதில்களுக்கு ஓமை என்று சொல்லக்கூடிய மலை என்று சொல்லப்படும் எதுவும் இல்லை. ஏனென்றால் அந்த மலைகள் எதுவும் நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர்ந்த பனிதோய், அந்த மாதிரி மலை எதுவும் இல்லை. ஏனென்றால் மலைகள் சுயம்புவாக இயற்கையாக உண்டானவை. இங்கே அயோத்தி நகரத்தின் மதில்கள் எல்லாம் நிர்மாணிக்கப்பட்டவை. எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டவை? நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி. அதனுடைய கட்டிடக்கலை, அதனுடைய சிறப்புகள் எவ்வாறு கட்டப்பட வேண்டுமோ அவ்வாறு நால்வகை சதுரம் என்பது என்ன, கட்டிடக்கலைக்கு உண்டான இலக்கணம், கட்டிடக்கலைக்குண்டான நியதிகள், மரபு இவற்றையெல்லாம் போற்றி நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனி தவ உயர்ந்தன. தவம் செய்தால் அது எவ்வளவு புகழையும் பெருமையும் கிடைக்குமோ அதுபோல நனிதவ உயர்ந்தன. எவ்வளவு உயரம்? பனிதோய். அது இந்த அயோத்தியினுடைய சிறப்பு. இந்த சிறப்பு உடைய மால்வரை குலத்தில் யாதும் இல்லை. வரை என்பது மலை. மலை குலத்தில் இந்த சிறப்புடைய நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர்ந்தன பனிதோய் மலைகள் என்று மலை குலத்தில் யாவையும் இல்லை. அதனால் ஓமை மற்ற இல்லை. ஆனால் என்ன சொல்லலாம்? இந்த மதிலுடைய தன்மை, மதிலுடைய உயர்வு, எப்பேற்பட்ட உயர்வு உடைய மதில் இவை என்றால், பிசிக்கலாக அதனுடைய உயர்வு சொல்லப்படவில்லை. நூல் வரை தொடர்ந்து, நூல் என்பது சாஸ்திரங்கள், வேதங்கள், மறை என்று கொள்ளலாம். நூல் வரை தொடர்ந்து, வரை என்பது எல்லை, லிமிட், பவுண்டரி. அந்த நூல்களில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அதனுடைய எல்லைகள் வரை சென்று கற்று பயத்தொடு, பயத்தல் என்றால் நன்மை, அதனுடைய பலன்களை அனுபவித்தல். நூல் வரை தொடர்ந்து பயத்தொடு பழகி நுணங்கிய நூலவர் உணர்வே போல். அப்பேற்பட்ட சான்றோருடைய உணர்வுகள் எவ்வளவு உயரமாக, எவ்வளவு சிறந்ததாக, வானலை கூட தொடக்கூடிய அளவு அவருடைய சிந்தனைகள், நூல் கற்ற சான்றோருடைய சிறப்பு, உயர்வு அவ்வளவு உயரமாக இருக்குமே. அதுபோல அந்த வகைத்து அல்லால் உயர்வினோடு உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட பொன் மதில் நிலையே, பொன்னாலாகிய மதில், மதிலின் உயரம் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் என்பது போல சான்றோமான் உள்ளத்தனது உயர்வு என்று சான்றோருடைய உள்ளம் போல உயர்ந்தவை இந்த மதில்கள் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல்.
வேவரும் உணர்வின் முடிவு இல்லாமையால் வேதம் ஒக்கும், விண்புகழால் தேவரும் ஒக்கும், முனிவரும் ஒக்கும் தின்பொரு அடக்கிய செயலால், காவலில் கலைவூர் கன்னியை ஒக்கும், சூலத்தால் காளியை ஒக்கும், யாவையும் ஒக்கும் பெருமையால், எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் என்று இந்த மதில்களின் சிறப்பை சொல்லும் பொழுது இந்த மதில்களுக்கு இணையாக எவற்றையெல்லாம் சொல்ல முடியும் என்று ஒரு 7 பொருள்களை அல்லது 7 தன்மைகளை கம்பன் குறிப்பிடுகிறான். முடிவு இல்லாமையால், முதல் லைன்ல இருக்கேன், முடிவு இல்லாமையால் இந்த மதிலுடைய உயரம், இந்த மதிலுடைய ஆற்றல், இந்த மதிலுடைய வலிமை இவற்றையெல்லாம் சொல்ல போனால் அதற்கு முடிவு இல்லை. எனவே முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும். எதற்கு முடிவு இல்லை? மேவ அரும் உணர்வினின் முடிவு இல்லையால். வேதத்தை பற்றி முழுமையாக எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முடிவு கிடையாது. வேதத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. மேவ அரும் உணர்வு, அது வேதத்துடைய தன்மை. மேவ அரும் உணர்வு, மேவுதல் என்றால் சென்று அடைதல், பொருந்தி கொள்ளுதல், வாங்கிக் கொள்ளுதல் என்று வேதத்தின் பொருள்களை முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள முடியாது என்பதால் இந்த மதில்களும் அவ்வாறு இதனுடைய சிறப்பை முற்றிலும் உணர்ந்து கொள்ள முடியாது என்றதால் இந்த மலையும் வேதமும் ஒன்றாக கருதப்படும். மேவரும் உணர்வின் முடிவு இல்லாமையினால், மேவ அரும் முடிவு இல்லாமையினால், சென்று அடையக்கூடிய முடிவு என்று எதுவும் இல்லாததால் இந்த மதில்கள் வேதத்தை ஒக்கும். முதல் வரி, மேவரும் உணர்வின் முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும், விண்புகழால் தேவரும் ஒக்கும். விண்ணை தாண்டி, விண்ணை தொட்டுக்கொண்டு இருக்கின்றன. விண் என்பது தேவர்களுடைய இடம். எனவே விண்ணை தொடக்கூடிய அளவில் இந்த மதில்கள் உயர்ந்து இருப்பதால் இந்த மதில்கள் தேவர்களுக்கு சமமானவை. விண்புகழால் தேவரும் ஒக்கும். அடுத்த பாடல், தின்பொறி அடக்கிய செயலால், அடுத்த வரி, தின்பொறி அடக்கிய செயலால் முனிவரும் ஒக்கும். பொறி அடக்குதல், இப்பதான் போன பாட்டில் சொன்னேன். புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். பொறி அடக்குதல் முனிவருக்கு உண்டான ஒரு செயல். பொறி என்பது ஐம்பொறிகளை அடக்குதல். இங்கே பொறி அடக்குதல் என்பது இந்த மதில்களில் ஏராளமான இயந்திர பொறிகள் இருக்கின்றன. அம்பு எய்வது, ஈட்டி எறிவது என்பது அந்த மதிலில் இருந்து பகைவர் மேல் பாய்ச்ச முடியும். அதற்கான இயந்திர பொறிகள் இருக்கின்றன. பொறி என்பது இன்ஜின், ஒரு அப்பரட்டஸ். ஓகே, அந்த பொறிகள் இருப்பதால், பொறிகளை அடக்கியதால், பொறிகளை தன்னுள்ளே கொண்டதால் முனிவரும் ஒக்கும். பொறிகளை அடக்கியவர் தேவர், அந்த பொறிகளை தன்னுள்ளே கொண்டதால் மதில் தேவரை, முனிவரை ஒக்கும். அடுத்த பாட்டு, காவலில் கலைவூர் கன்னியை ஒக்கும். கலைவூர், கலை என்பது கலைமான். கலைமானின் ஊறுகின்ற கன்னியை ஒக்கும். இந்த கன்னி துர்க்கை. துர்க்கைக்கு வாகனம் கலைமானா? துர்க்கைக்கு வாகனம் சிம்மன் என்று நாம் படித்திருக்கிறோம். சிம்மவாகினி என்று தான் துர்க்கையை சொல்கிறோம். போய் பார்த்தா, டிக்ஷனரியில் போய் பாருங்க நீங்க, துர்க்கைக்கு உண்டான பல வாகனங்களில் ஒன்று கலைமான். இதற்கு ஏராளமான இலக்கிய குறிப்புகளும் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றையெல்லாம் இங்கே இருந்தாலும் சொல்ல முடியல. ஸோ கலைமானை வாகனமாக கொண்ட துர்க்கையை ஒக்கும். கலைவூர் கன்னியை ஒக்கும். எதில்? காவலில். யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத, யாராலும் அழிக்க முடியாத, யாராலும் உள்ளே போக முடியாத காவல் உடையவள் துர்க்கை. காணி நிலத்திடையே உந்தன் காவல் உற வேண்டும் என்று காளியை கேட்பான் பாரதி. காவலுக்கு துர்க்கை. ஓகே, காவலில் கலைவூர் கன்னியை ஒக்கும். சூலத்தால் காளியை ஒக்கும். சூலம் காளியின் கையினுடைய ஆயுதம். சூலம் என்பது இங்கே திரிசூலம் போன்ற அமைப்புகள் இடிதாங்கிகளாக மதிலின் மேலே இருக்கும். பார்த்துருக்கான். இப்போ கூட ஒரு ட்ரைபாடு மாதிரி சூலமாக, சூல வடிவில் இடிதாங்கிகள் இருக்கும். சூலத்தால் காளியை ஒக்கும். பெருமையால், இந்த மதிலுடைய சிறப்பு, இந்த மதிலுடைய ஆற்றல், இந்த மதிலுடைய திண்மை, பகைவரால் வெல்லப்படாதது என்ற இந்த பல தன்மைகளால், இந்த பெருமையால்
யாவையும் ஒக்கும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஐயா, இதற்கு நிகர் என்றால் நீங்க எது சிறப்பு என்று சொன்னாலும் அவற்றையெல்லாம் இந்த மதில் நிகர்த்து நிற்கும். பெருமையால் யாவையும் ஒக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றான், ஈசனை ஒக்கும். பரமசிவனுக்கு நிகரானது. எதனால் என்றால் எய்தற்கு அருமையால். அவ்வளவு எளிதாக அடைய முடியாது. அதனால்தான் மால் அயன் இருவரும் அடிமுடி காண முயற்சி செய்து இருவரும் தோற்று போனார்கள், அடைய முடியவில்லை. எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் என்று சிவபெருமானுக்கு நிகரானது இந்த மதில் என்று மதிலின் பெருமையை கம்பன் சொல்ல வந்தவன். மேவரும் உணர்வின் முடிவினால் வேதத்தை ஒக்கும், விண்புகழால் தேவர்களை ஒக்கும், தின்பொறி அடக்கியதால் முனிவரை ஒக்கும், காவலில் மிக திறம்படச் செய்வதால் கலைவூர் கன்னி துர்க்கையை ஒக்கும், சூலம் என்ற ஆயுதம் இடிதாங்கிகளாக இருப்பதால் காளியை ஒக்கும், பெருமையால் மற்ற எல்லாவற்றையும் ஒக்கும், எய்த அரும் தன்மையால் ஈசனையே ஒக்கும் என்று சொல்லி அயோத்தி நகரத்து மதில்களின் பெருமை சொல்கின்றான் கம்பன். மணி 9 ஆக போகிறது. 9 பாட்டு தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. இட் ஹஸ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். பட் அந்த இவ்வளவு வேல்யூ ஆட் இருக்க வேண்டும் என்பதற்காக சற்று விஸ்தாரமாக சொல்லப்பட்ட வகுப்பு இது. இருந்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சுவாமிஜி ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன். சுவாமிஜிக்கு வணக்கம். சுப்ரானந்த சுவாமிஜிக்கு வணக்கம். இருந்து கேட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம், கோடானு கோடி நன்றி. கார்த்தி, ஒவ்வொருவராக அன்மியூட் பண்ணி அவரவர்கள் கருத்தை தெரிவிக்கலாம். தயவு செய்து ஒருவர் பேசும் பொழுது மற்றொருவர் பேச வேண்டாம், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் வரதராஜன். வணக்கம் ராஜன். முகுந்தன். சொல்லு முகுந்தன். சின்ன 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 விஷயங்கள். இந்த பிறவி வேண்டாம்ங்கிறத ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்வார். இருள் தருவான் ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு. இது இருள் தருவான் ஞானம், இருள் தருவான் ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு பாடுவார். அதே போல அந்த குனித்த பூர்வம் அந்த பாடல் சொன்னீங்க இல்லையா, அது சொல்லும் போது எனக்கு குலசேகரன் ஞாபகம் வந்தது. திருமலையில் ஏதானும் ஒன்றாக பிறப்பேனும் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லுவாரோ. அதே போல 5வது பாடல் அந்த புண்ணியம் செய்தீங்க இல்லையா, அந்த பாடல் கரெக்டா அதையும் கற்பார் ராமபிரானை போல் மற்றும் கற்பரோ அப்படிங்கிற அந்த பாட்டில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேட்ச் ஆகும். ஏன்னா பொற்பால் ஒன்று ஆதியின்றி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரங்கள் முற்றிலும் நற்பால் குய்த்தன நான்முகனார் பெற்ற நாட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான் அவன் போகும்போது வைகுண்டத்துக்கு. அது மாதிரி அந்த அந்த புண்ணியம் அந்த பாட்டியும் அதையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா மேட்ச் ஆகுது. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மற்றவர்கள் பேசுறேன் சார். சொல்லுங்க. கம்பருடைய இயலாமைய இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு சார். அதாவது கைகேவி காட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலேயும் அவர் முகம் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு, இப்பொழுது எம்மனாரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்தராம திருமுகச் செவ்வி நோக்கின் 30 முன்பு பின்ப வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை ஒத்ததம்மாங்க. அதான் அப்ப அவன் இப்பொழுது எம்மனாரால் இயம்புதற்கு எளிதோ அவரே சொல்லிட்டார், என்னால் முடியாதுங்கிற மாதிரி. இல்ல, அது ஒரு நயம் இருக்கு சுவாமி. என்னால் இல்ல, எம்மனோரால். எம்மனோரால் என்னை போன்ற கவிகள், அது வால்மீகியா இருந்தாலும் சரி, இல்ல பாரதியா இருந்தாலும் சரி, இல்ல ஏகப்பட்ட கவிகள், எம்மனோரால் கவிஞர் என்று யாரெல்லாம் அடைமொழி சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே முடியாது. எம்மனோரால் ஏம்புதற்கு எளிதோ செப்பரும் குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் அப்பொழுது கலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா. நன்றி எஸ்ஆர்ஆர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா இருந்தது இது கேட்கறதுக்கு. சுவாமிஜி பேசுறேன் மடத்துல இருந்து. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். அருமையா இருக்கு. இன்னைக்குதான் முதல் முறையா நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஒரு தடவை கொஞ்சம் பார்த்துட்டு போனேன். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஃபுல்லா உட்காந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே அநேகமா எல்லா கிளாஸுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சுவாமிஜி, நீங்கள்லாம் வர்றது வகுப்பினுடைய பெருமையை மிகவும் உயர்த்துகிறது. நன்றி, கோடானு கோடி நன்றி. நான் இங்க கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இவ்வளோ அருமையா நீங்க சொல்றீங்க. இதுவரை நான் கம்பராமாயணம் படிச்சதே கிடையாது.
ஸோ இப்போ முதல் முறையா நான் பார்த்து தெரிஞ்சுட்டு கத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால எல்லாருடைய அனுகிரகமும் வேணும் இப்போ. நன்றி நமஸ்காரம். சுவாமிஜி, நன்றி. நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. மயன் முதல் தெய்வத்தச்சர் அப்படின்னு தெய்வத்தச்சர்னு வந்திருக்கு இல்லையா? அதுல மயன்கிறவன் மண்டோதரியின் தாபனார். அவன் அசுரர்களுடைய அரக்கர்களுக்காக மதில் நகரம் அமைத்து கொடுப்பவர். இன்னும் வேற தெய்வத்தச்சர், அது தேவருலகத்தச்சர், அவர் விஸ்வகர்மா. இரண்டுக்கையும் சொல்வதற்காக. அப்புறம் அந்த செம்பினால் ஆன மதில் என்று கும்பகர்ணன் வரைபடத்துல நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து, அதுல சுந்தரகாண்டத்துல அனுமன் இலங்கை புகும்போது அந்த நகரத்தை அந்த மதிலை பார்த்து மிகவும் வியக்கிறான். அது கேழறிய பொன்கொடு சமைத்த மதில் என்று சொல்கிறார். அதன் பிறகு இன்னொன்று நான் சொல்ல விரும்புவது அவர்கள் கைவிட்ட இடம் சொன்னேன் இல்லையா? அதுல எனக்கு நீங்க எல்லாமே இந்த அயோத்தியா காண்டத்துல பாலகாண்டத்தில் வரும் பாடல்கள் எல்லாம் பாசிட்டிவா வந்தது. ஐ மீன் எல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்கிறது. சீதையின் நகையை அவள் பொதிந்து இட்ட சுக்ரீவன் முன்னால் போட்டாள். அதை கொண்டு சுக்ரீவன் ராமபிரானிடத்தில் கொடுக்கும் இடத்தில் ஆப்போசிட் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதாவது மழை பொரு கண்ணினை வாரியோடு தன்னிழை பொதிந்து இட்டார். அதை பார்த்த ராமபிரான் என்னெல்லாம் மெய்ப்பாடு அடைந்தார் என்பதற்கு அண்ணலின் தெரிவை அணிந்த அணிகளை கண்ட அவரது யாக்கை எரியல் எய்திய மெழுகு போல் உருகியது. உடனேயே உயிர்க்கு ஊற்றமாய் பருகினான் என்று சொல்ல முடியும். முதல்ல அது ஏனென்றால் வால்மீகி ராமாயணத்தில் அவர் மெய் தளர்ந்து விழுந்து விட்டார் அந்த நகைகளை பார்த்ததும். இங்க கம்பர் கான்ட்ராஸ்ட் காட்டுறார். என்னன்னா மெழுகுபோல் உருகிய அவருடைய உடல் தேர்வதற்கு உயிர்க்கு ஊற்றமாய் பருகினான் என்று சொல்ல முடியுமோ என்கிறார். அதன் பேரு அவை விட்ட பேர் உடைவினை விழித்த என்கேனோ அப்படிங்கிறார். ஐயோ, அந்த விட்டு போனது அவர் மெய் தளர்ந்து விழுந்தாரு, அதை திருப்பி அழைத்து வந்தது என்பனோ இல்ல அட்டனை உயிரை அவ்வணிகள் என்கேனோ, அதுவும் கான்ட்ராஸ்ட். அதுக்கப்புறம் கொட்டின சாந்து என்ன குளிர்ந்த என்கேனோ, அப்படியே அந்த நகை பார்த்ததும் சுவாமியோட உடம்பு அப்படியே குளிர்ந்து போயிற்று என்று சொல்லலாமா? இல்ல சுட்டன என்கேனோ யாது சொல்லுகேன். இது கான்ட்ராஸ்ட் ஆனது இருக்கிறதுனால சொல்லலாம் என்று சொல்லுவேன். தேங்க்யூ ஸ்ரீமதி. ஓகே, மற்றவர்கள். ஐயா வணக்கம். மீனாட்சி, எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கும் மீனாட்சி. எனக்கு 3 விஷயம். அங்கன்மா ஞாலத்து அப்படியே முகுந்தன் சார் சொல்வாருன்னு நினைச்சேன். அவர் பாசுரம் இருக்கு இல்லையா, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான, அது ஒண்ணு. அப்புறம் இந்த அரோ சொன்னேன் இல்லையா, அரோ என்றால் என்ன மீனிங் சொன்ன? அரோ உள்ளதோ என்றால் அசைச்சொல். அது அசை, பொதுவாக அசைச்சொல். அசைச்சொல். அப்ப அந்த அரோகராங்கிறது வேற சான்ஸ்கிரிட்டம். அது ஹரஹரோகரா. அது ஒரு சந்தேகம். இன்னொன்று அந்த இஞ்சி என்றால் மதில்னு சொன்னேன். அது நாம பயன்படுத்துற அந்த இஞ்சிக்கு பேரும் அதை ஒட்டிதான் வந்திருக்குமோ ஒருவேளை? இஞ்சி என்பதற்கு அகராதியில் படி போட்டீங்கன்னா இஞ்சி என்றால் இஞ்சுதல் என்றால் இறுகுதல் என்று பொருள். அந்த இறுகி கிடக்கும், இறுக்கமாக கட்டப்பட்ட, திண்மையாக கட்டப்பட்ட மதில். எனவே இஞ்சுதல் என்பதிலிருந்து இஞ்சி என்ற அந்த வார்த்தை வந்திருக்கிறது. மேபி அந்த வாதம் கப்பம் பித்தம் அதெல்லாம் அதை இழுத்து அந்த இறுக்கி கட்டப்பட்டதை நொறுக்குவதனால அது மாதிரி ஏதாவது இருக்குமோ அந்த இஞ்சிக்கு? அப்படி மீனாட்சி பொருள் கொள்ளலாம் தாராளமாக. கிராமங்கள்ல இன்னுமே இஞ்சிடுச்சு அப்படின்னா இறுகிடுச்சுன்னு அர்த்தம். வாட் யூ சே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், கிராமத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பாரதி என்னால முடியலன்னு இன்னொரு இடம் சொல்லலாம் நினைச்சேன். என்ன கூறி மற்ற எங்கள் உணர்த்திலே இங்கிவருக்கு எனது உள்ளம் எரிவதே அப்படின்பா. நிறைய இருக்குங்க. கவிஞர்களுடைய இயலாமை நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்ரீமதி சொன்ன மாதிரி என்கேனோ
இதுக்குள்ள போனாலே, திருமறைக்குள்ள போனாலே நிறைய இருக்கலாம், தாராளமா இருக்கும். என்ன சொல்லி வாழ்த்து வேணும்? மற்றபடி யோகமூர்த்தி, வணக்கம் சார். யோகமூர்த்தி சொல்லுங்க. ஒரு வெரி இலகுவான கேள்வி கேட்க போறேன். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய் மும்மூர்த்திகள் என்று சொன்னாங்க. ஆனா அருள் தருவாய் அது ஆற்ற ஃபங்க்ஷன். அது ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், அது மூன்றும் மும்மூர்த்திகள். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் ஆறு ஃபங்க்ஷன். எல்லாமே செய்பவன் சிவன். அதுதான் மாணிக்கவாசகருடைய கருத்து. ஐந்தொழில் புரிபவன், மறைத்தல் அருளுதல் ரெண்டு சேர்த்து, ஆக்கல், காத்தல், மறைத்தல், அப்புறம் அருள் செய்தல், எல்லாம் சிவனுடைய தொழில் என்பது மாணிக்கவாசகருடைய பார்வை. அதனால் நீங்க சொல்ற மாதிரி இந்த மூணு இவர்கள் அப்படின்னு பிரிக்கிறது இல்லை திருவாசகத்தில். ஓகே. அதுவே திவ்ய பிரபந்தம் எல்லாமே நாராயணன் செயல். அவ்வளவுதான். இருக்கு. அது அப்படி இது சந்தேகமே வேண்டாம் யோகமூர்த்தி. இங்கே எவையெல்லாம் சிவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்க அவையெல்லாம் நாராயணனுக்கு சொல்லப்படும். வணக்கம் அண்ணா. வணக்கம் கண்ணகி. வகுப்பு நல்லா இருந்தது. இப்ப இந்த சாக்ஷிதா வந்திருக்காங்க அண்ணா, இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம கூட. அன்னைக்கு மாணவர் மன்றத்துல பேசின குழந்தை என்ன கம்பன் விழால. அப்படியா? ரொம்ப நன்றி. பேச சொல்லுங்க அந்த குழந்தைய முடிந்தால். சாக்ஷிதா, சாக்ஷிதா இருந்தாலே இந்த பொண்ணு கிளாஸ் முடிஞ்சோன்னு போயிட்டு இல்ல இருந்தா வீடியோக்கே வந்திருந்தா. ஆன் பண்ண தெரியாம இருக்கலாம் மேடம். கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல முன்னால வர சொல்லுங்கம்மா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ரொம்ப நன்றி கண்ணகி. உங்களுடைய ஆர்வத்துக்கும் உங்களுடைய முன்னெடுப்புக்கும் ரொம்ப நன்றி. இல்ல உங்கள்கிட்ட படிச்சா அந்த குழந்தை நல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் நல்லா. யார்கிட்ட படிச்சாலும் கம்பராமாயணம் படிச்சா குழந்தைகள் நல்லா இருக்கும். வரதராஜன் இல்ல யார்கிட்ட படிச்சா இல்ல. நீங்க சக்கரை பொங்கலே குடுக்குறீங்க. நீங்க இன்னைக்கு சொல்லும் போது அதான் நினைச்சேன், பொங்கலுக்கு வாய்த்து நீங்க குடுக்கறதே டெய்லி சக்கரை பொங்கல் தான் வியாழன் தோறும். இன்னைக்கு என்ன பெரிய பொங்கல்? பொங்கல் சுவை ஒவ்வொரு வாரமும் சுவையோட இருக்கு. எங்களுக்குமே என்ன உரைக்கிறது என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு நாங்களுமே இருக்கிறோம். நன்றி கண்ணகி. மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்து இல்லை என்றால் கார்த்தி வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். கார்த்தி. ஓகே சார். முடிச்சுக்கலாம் சார். மறக்காம எனக்கு சாட் பாக்ஸ் டீடைல் அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி ஐயா.